recorded lecture song பார்த்துக்கிட்டோம். Let's don't waste the time. So நம்ம IVC Indus Valley Civilization historyல பார்த்துட்டு இருந்தோமாப்பா. Prehistoric period நம்ம complete பண்ணியாச்சு. Then we are to proto-historic period. And proto-historicல நம்ம IVC Indus Valley Civilization or otherwise known as Harappan Civilization நம்ம start பண்ணோம். ஓகேங்களா? So why it is known as civilization? What is the difference between culture and civilization? Who first excavated the region? Who was the director general? ஒரு basic information நம்ம find out பண்ணியாச்சு. Now we are talking about some features. Features எப்படின்னு கேட்டிங்கன்னா about their ஹோம் டவுன் பிளானிங் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஒரு 2 story பில்டிங் 3 story பில்டிங் நம்ம வந்து சொல்லிடுறோம், மாடி வீடு கட்டிடுறோம், ஒரு ஹட் மாதிரி நம்மளுக்கு வீடு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் இருக்குது. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைம் பீரியடில் எந்த மாதிரி பீப்புளுக்கு எந்த மாதிரி வீடு இருந்துச்சு, ஸ்ட்ரீட்ஸ் அவங்களோடது எப்படி இருந்தது, அவங்க எப்படி வந்து ட்ரேட் பண்ணாங்க, அவங்களோட இக்கானமிக் கண்டிஷன்ஸ் என்ன, அக்ரிகல்ச்சரில் வாட் ஆர் த கிராப்ஸ் தே கல்டிவேட்டட், அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எவ்வளோ இம்ப்ரூவ்டாக இருந்தாங்க, ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா, அவங்களோட ரிலேஷன் வித் அதர் கண்ட்ரீஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம பேசிக் ஃபீச்சர்ஸ் அவங்களோடது படிக்க போகிறோம் டுடே. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் டவுன் பிளானிங். டவுன் பிளானிங் கேட்டிங்கன்னா தேர் இஸ், இப்போ நீங்கள் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் கூட குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுருந்துருப்பேன், படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளேஸ் டோலாவீரான்னு இருந்தது. ஓகே, டோலாவீரா இப்போ ரீசெண்ட்லி எஸ்டர்டே 40th யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு ஒன்று இருக்காப்பா. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் 40th பிளேஸ் வந்து டோலாவீராக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோலாவீரா இஸ் ஒன் ஆஃப் த சைட் ஆஃப் ஹூஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் சைட் டோலாவீராங்கிறது. ஸோ இந்த டவுன் பிளானிங்கிறது நம்மளோட ஹவுசஸ் எப்படி இருக்குது, ஃப்ரம் அப்பர் டவுனா லோயர் டவுனா. அப்பர் டவுன் இன் சென்ஸ் இப்போது நம்ம ஒரு டிவிஷன் பண்ணிடுவோம். மேலே ஒரு எப்படி டிவிஷன்னா, ஸோ திஸ் இஸ் த அப்பர் டவுன், ஒரு கேப் இருக்கும், அண்ட் கீழே வந்து உங்களுக்கு லோயர் டவுன் இருக்கும். அப்பர் டவுன் வந்து கிங்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னா கிடையாது. அப்போ வந்து கிங்ஸ் நம்மளுக்கு ஒரே ஒரு கிங் இருக்காங்க, ஆட்டோக்ரஸி இருக்காங்க, அரிஸ்டோக்ரஸி இருக்காங்கன்னா கிடையாது. ஆலிகார்கியல் ஃபார்ம்னு இருக்கும். ஆலிகார்கின்னா நம்ம அன்னைக்கு படித்தோமா, 2 to 3 or 5 6 இந்த மாதிரி ரூலர்ஸ் சேர்ந்து கம்பைன் பண்ணி ரூல் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்பர் டவுனில் ராயல் ஃபேமிலிஸ், ராயல் இன்சென்ஸ் யார் வந்து ரூல் பண்ணுறாங்களோ, யார் எல்லா ஒர்க்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அப்பர் டவுனில் இருப்பாங்க. அண்ட் சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் லைக் கிரேட் பாத்னு ஒன்று இப்போ நம்ம படிப்போம். ஓகேங்களா? தென் நம்ம வந்து கிரானரிஸ்னு படிப்போம். கிரேட் பாத்னா நீங்கள் கோயிலில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் தெப்பம்னு ஒன்று வேர்ட் இருக்கா தமிழில். தெப்பம்னா நடுவில் ஒரு வாட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதில் வந்து 2 சைடு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும். அங்கே போய் குளிக்கிறவங்களெல்லாம் நிறைய பேர் குளிச்சுட்டு வருவாங்க, அப்புறமா சாமி கிட்ட போய் கும்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர் நம்ம திராவிடியன் ஸ்டைல் டெம்பிளில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த கிரேட் பாத் அப்படிங்கிறது ஒரு குளிக்கிற பிளேஸ். எல்லா ரிலீஜியஸ் பீப்புள் இங்கே வந்து எல்லா ரிலீஜியஸ் பாத் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரேட் பாத், கிரானரிஸ்னால் ஃபுட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னா உங்களோட அப்பர் டவுனில் இருந்தது. லோயர் டவுனில் யார் இருந்தாங்கன்னா காமன் பீப்புள்ஸ், நம்மள மாதிரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. அங்கே அவங்க நார்மல் எல்லாமே சேல்ஸ் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் இருந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலி ஒரு டவுனுங்கிறது எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஏரியா பற்றியே பேசுகிறோன்னா என்ன சொல்லுவோம், அந்த ஏரியா அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுமா. ஸோ அப்படின்னா எப்படி அந்த ஏரியா டவுன் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணது நம்ம அப்பர் டவுன் அண்ட் செகண்ட் லோயர் டவுன்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ எல்லா பிளேசஸ் நம்ம எவ்வளோ எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோமோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் சைட்ஸ், எல்லா சைட்ஸ்லையும் அப்பர் டவுன் அண்ட் லோயர் டவுன் இருக்கான்னா நோ. கொஷின் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க, ஆல் சைட்ஸ் ஹேவ் அப்பர் டவுன் அண்ட் லோயர் டவுன். நோ. டோலாவீரா இப்போ 40th யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்கு இல்லைங்களா, இந்த டோலாவீராவில் உங்களுக்கு 3 towns இருக்கு. ஓகே, 3 towns இன் சென்ஸ் அப்பர் டவுன் இருக்கு, மிடில் டவுன் இருக்கு அண்ட் லோயர் டவுன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாக்கி பிளேசஸ் மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு அப்பர் டவுன் அண்ட் லோயர் டவுன் மட்டும் இருக்கும். இந்த டோலாவீரா இஸ் ஒன்லி த எக்ஸப்ஷனல் பிளேஸ் வேர் வி ஆர் ஹேவிங் 3 forms ஆஃப் டவுன்ஸ். என்னென்னா அப்பர் டவுன், மிடில் டவுன் அண்ட் லோயர் டவுன். ஓகேங்களா? ஸோ இந்த டவுன்ஸில்
நம்ம வந்து சொல்லியாச்சு அப்பர் டவுன் இருக்குது, மிடில் டவுன் இருக்குது, லோயர் டவுன் இருக்குது. ஸோ டவுனில் என்ன இருக்கும், நம்ம இப்போ ஒரு ஊருக்கே போகிறோம், ஒரு வில்லேஜ்க்கு இல்லை ஒரு பிளேஸ்க்கே போகிறோம், சிட்டிக்கு போகிறோன்னா என்ன இருக்கும், வீடு நம்ம பார்த்துருப்போம், அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு. அங்கே ஸ்ட்ரீட்ஸ் பார்ப்போமா, எப்படி இருக்குன்னு, எந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ், ரெக்டாங்குலரா இல்லை குவாட்ராங்குலர் ஷேப்பில் இருக்கா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா, கனெக்டிவிட்டி ஒழுங்காக இருக்கா, எல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அங்கே ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருந்தா, ஒவ்வொரு டவுன்லேயும் ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருந்தா 90 டிகிரி கட்டிங் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். ஸோ டைரக்ட்லி இப்படி போவாங்க, மறுபடியும் கட் ஆவாங்க, மறுபடியும் போவாங்க, கட் ஆவாங்க. சும்மா இப்படி 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 இப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு ஷேப்ல, இப்போ வில்லேஜ்லாம் போனீங்கன்னா ஒரு இடத்துல ரோடு இருக்கும், அட் த எண்ட் உங்களுக்கு ரோடே கிடைக்காது. பட் அப்படி கிடையாது, ஆல் ஏரியாஸ் இருக்கிற எல்லா ஏரியாஸ்லையும் உங்களுக்கு ஃபுல்லாக 90 டிகிரியில் கட் ஆகிற ஸ்ட்ரீட்ஸ் உங்களுக்கு ஃபார்மாக இருக்கும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஏரியா இஸ் வெல் கனெக்டட். ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி பீப்புள்ஸ் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன, நம்ம அங்கேயே சாப்பிட்றோம், அங்கேயே பிளாஸ்டிக் எல்லாம் போட்டுட்டுறோம். நோ, அங்கே ஃபுல்லாக க்ளீனாக வச்சுருப்பாங்க, ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. டுடே பாருங்க, இன்னைக்கு எங்கள் ஏரியாலேயே ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு, வாட்டர் ஸ்டாக்னண்ட் ஆகி ஃபுல் ஏரியா பிளாக் பண்ணி விட்டுருச்சு. பட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பர்லி மெயின்டைன் பண்ணாங்க. ரோட்ஸ் இருக்குன்னா அங்கே குட்டி குட்டி குழிலாம் எதுவுமே இருக்காது, ப்ராப்பர்லி வெல் டெவலப்டாக இருந்திருக்கும். அண்ட் உங்களுக்கு பீப்புள்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்ஸ் எல்லாமே இது கட் ஆகி வாட்டர் ஸ்டாக்னன்ட் எதுவுமே இருக்காது. ஒரு ஃப்ளட்ஸ் இல்லை மழை பெஞ்சிருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம், வாட்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்திருக்குன்னா நோ, க்ளீன்லி வெல் டெவலப்டு ஸ்ட்ரீட்ஸ் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 45 இஸ் லைக், இப்போ வந்து இந்த ரோட்ஸ் இப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டோம், இங்கே நம்மளுக்கு ஹவுசஸ் இருக்குது, ஓகே, போத் சைட்ஸில். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி 45னா என்னது, சுற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்லி சரவுண்ட் பண்ணி ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருப்போம் இல்லையா, பில்டு லாங் வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ 4 சைட்லேருந்துமே 45 பண்ணி வச்சுருந்தாங்க, ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ரீஜியனை வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ரீட்ஸ் எதால், நம்ம பிரிக்ஸ் பற்றி படிப்போம்ப்பா. இப்போ வீடு நம்ம கட்டுறதுனா எப்படி கட்டுறோம், நீங்கள் வந்து செங்கல் வச்சு தானே கட்டுறீங்க, சும்மா மண் வச்சுட்டு போகிறது கிடையாது, பிரிக்ஸ் வச்சுட்டும் போகிறோம். ஸோ பிரிக்ஸ் வந்து ஆக்சுவலி தேர் வேர் 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். ஓகே, என்னென்ன பிரிக்ஸ் கேட்டிங்கன்னா, பர்ன்ட் பிரிக்ஸ், செகண்ட் ஒன் இஸ் பேக்டு பிரிக்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நம்மளோட இந்த பேக்டு பிரிக்ஸ், பர்ன்ட் பிரிக்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இது ஐ எம் ஃபர்கெட்டிங் மா தேர்ட் ஒன் ஆக்சுவலி. ஸோ லெட் மீ ரிமைண்ட் யூ, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இது பண்ணி சொல்கிறேன் அந்த தேர்ட் ஒன். ஸோ பர்ன்ட் பிரிக் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேங்களா, இந்த 3 பிரிக்ஸ் நம்ம எஜிப்டியன் சிவிலைசேஷன், மிசோபொட்டாமியன் சிவிலைசேஷன், 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் சொன்னோமா. ஸோ இந்த பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் யூஸ் பண்ணாங்க. அண்ட் பேக்டு பிரிக்ஸுங்கிறது மிசோபொட்டாமியன் சிவிலைசேஷன் சொல்லியிருந்தேன்னா, யூஃப்ரேட்ஸ் அண்ட் டிக்ரிஸ் ரிவர் அங்கே யூஸ் பண்ணாங்க. அண்ட் எஸ், தேர்ட் ஒன் இஸ் ட்ரைடு பிரிக்ஸ். ஓகே, ட்ரைடு பிரிக்ஸ் வந்து உங்களுக்கு எஜிப்டியன் சிவிலைசேஷனில் யூஸ் பண்ணாங்க. ஸோ பிரிக்ஸுங்கிறது இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க, ஹரப்பன் பீப்புள்ஸ் யூஸ்டு பேக்டு பிரிக்ஸ் ஆர் த ஸ்ட்ரீட்ஸ் வேர் பில்ட் வித் ட்ரைடு பிரிக்ஸ். நோ, நம்ம ஸ்ட்ரீட்ஸோ நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் உங்களுக்கு பர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. ஓகேங்களா, அண்ட் சப்போஸ் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துட்டாங்க 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ், பர்ன்ட், பேக்டு அண்ட் ட்ரைடுனா யூ ஹாவ் டு மேட்ச் தெம் வித் பர்ன்ட் இஸ் ஐவிசி, baked is Mesopotamian and dried is Egyptian civilization. ஓகே, ஸோ எல்லா ஹவுசஸ்மே எல்லா ஸ்ட்ரீட்ஸுமே உங்களுக்கு இந்த பர்ன்ட் பிரிக்ஸ் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், டவுன் இருக்குது, அப்பர் டவுன், லோயர் டவுன். அந்த டவுனில் நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரீட்ஸ் நல்லா வெல் டிஃபைன்ட் 90 டிகிரி ஆங்கிளில் டச் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்ஸ் டெவலப் பண்ணியாச்சு. அந்த ஸ்ட்ரீட்ஸ் பர்ன்ட் பிரிக்ஸால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, 4 சைட்ஸுமே 45 பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்ஸில் உங்களுக்கு 2 சைட்ஸுமே ஹவுசஸ் இருக்கும். ஓகேங்களா, போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட் உங்களுக்கு ஹவுசஸ் இருக்கும். அண்ட் அந்த ஹவுசஸ்ங்கிறது 2 ஸ்டோரிட் ஆர் 3 ஸ்டோரிட், இல்லைன்னா அதை விட அதிகமாகவே இருக்கும். 2 ஸ்டோரிட் இன் சென்ஸ் நம்ம 2 மாடி 3 மாடி வீடு எல்லாமே இருக்கும். அண்ட் ஹவுசஸ்க்கு இன்சைட்லேயே உங்களுக்கு வெல்ஸ் தண்ணி, அப்போ வந்து பம்பிங் சிஸ்டம் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம், அதர்வைஸ் போர் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் இருக்காது. அங்கே வெல் வச்சுருப்பாங்க இண்டிவிஜுவலி ஒவ்வொரு ஹவுஸ்லேயே அட் த சென்டர் ஆஃப் தேர் ஹவுஸ், இல்லைன்னா சைடோட ஹவுஸோட கார்னரில் உங்களுக்கு வெல் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இந்த வெல் மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஒவ்வொரு, இன்றைக்கி எப்படி ஒரு கம்யூனிட்டி பாத்ரூம் பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கிடச்சிருது. அண்ட் மோஸ்ட்லி
பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வில்லேஜஸில் பாத்ரூம்ஸில் நீட்லி டெவலப்டு கிடையாது. பட் ஐவிசி பீப்புள்ஸ் அவங்களோட ஹவுசஸில் இண்டிவிஜுவலி ஒவ்வொரு ஹவுசஸோட பேக்யார்டில் உங்களுக்கு பாத்ரூம்ஸ் தனித்தனியாக கட்டியிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு வீட்லேயும் 2 to 3 பாத்ரூம்ஸ் இருக்கும். 1 பாத்ரூம் இல்லை, 2 to 3 பாத்ரூம்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் இண்டிவிஜுவலி ஒவ்வொரு பர்சனுக்காக நீட்டாக வெல் ப்ரிப்பேர்டாக வெல் ப்ரொடெக்டடாக ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ புரியுதுங்களா ஏன் நம்ம வந்து அவங்கள வந்து யூனிஃபார்மிட்டி, சென்ட்ரலைசேஷன், சேஃப்டி, பீஸ், வெல் டெவலப்டு அர்பனைஸ்டு பீப்புள் எல்லாமே நம்ம சொல்கிறோம். பிகாஸ் தே ஆர் ஃபார் பெட்டர், ஃபார் திங்கர். அதிகமாக அவங்க வந்து யோசிச்சு எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸும் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த பாத்ரூம்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்கவேஷன் தோண்டுவோம் இல்லையா, அந்த எக்ஸ்கவேஷனில் நம்மளுக்கு எல்லா ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இந்த பாத்ரூம்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ரைட். ஸோ இந்த ஹவுசஸ் எங்கே மேம் இருக்குது, இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எங்கே நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் லோயர் டவுன். நம்ம படித்தோம் இல்லையா அப்பர் டவுன் அண்ட் லோயர் டவுன். இந்த லோயர் டவுனில் தான் உங்களுக்கு ஹவுசஸ் இருக்கும். பிகாஸ் நார்மல் பீப்புள் ஹவுசஸில் இருப்பாங்க, இவங்களுக்காக அப்பர் டவுனில் ராயல் ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் ஏரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹவுசஸ் வந்து உங்களுக்கு லோயர் டவுனில் தான் கிடைக்கும். ஓகே. அண்ட் செகண்ட் ஃபீச்சர் நம்ம வந்து ட்ரீஸுங்கிற நம்மளுக்கு ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ஹவுசஸ் எல்லாம் சொல்லியாச்சு. அண்ட் செகண்ட் ஃபீச்சர் இஸ் சிட்டாடல். ஓகே. சிட்டாடல் மீன்ஸ் ஃபோர்ட், மினி ஃபோர்ட். நம்ம வந்து குட்டி ஃபோர்ட் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபோர்ட் வந்து சிட்டாடலோட மீனிங் வந்து நம்ம மினி ஃபோர்ட்னு சொல்லலாம். அதர்வைஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அக்ரோபாலிஸ். ஓகே. ஸோ சிட்டாடலுங்கிறது நம்மளோட ஒரு ஃபோர்ட் ஏரியா மாதிரி, ப்ரொடெக்டட் ஏரியா மாதிரி மினி ஃபோர்ட்டு. அண்ட் இது எங்கே இருக்கும்னா அப்பர் டவுனில் இருக்கும். ஸோ நார்மல் ஹவுசஸ் எங்கன்னா லோயர் டவுனில் இருக்குது. சிட்டாடல் மினி ஃபோர்ட் எங்கே இருக்குன்னா அப்பர் டவுனில் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. அண்ட் இதுவும் எது வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு பர்ன்ட் பிரிக்ஸ் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ டோட்டலி எத்தனை சிட்டாடல்ஸ் இருக்குது, சிட்டாடல்ஸ்னால் ஃபோர்ட் சொல்லியாச்சு. எத்தனை ஃபோர்ட்ஸ் இருக்குன்னா டோட்டலி 6 ஃபோர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி மேப் நான் வரைகிறேன், கிளியராக வருதான்னு தெரியல இதில் எனக்கு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், வியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளேசஸ் லொக்கேட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இப்போ வரைஞ்சது. ஸோ தேர் ஆர் சம் பிளேசஸ். உங்களுக்கு இது வந்து குஜராத் ரீஜியனாப்பா. இந்த குஜராத் ரீஜனில் பார்த்தீங்கன்னா டோலாவீரா இப்போ நம்ம யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க 6th பிளேஸ். ஸோ இந்த பிளேஸ் வந்து டோலாவீரா உங்களுக்கு இங்கே லொக்கேட்டட் இருக்குது. ரேன் ஆஃப் கட்ச், இது வந்து ரேன் ஆஃப் கட்ச், இது வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச். கல்ஃபுக்கும் ரேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கல்ஃப்னா 3 sides கவர்ட் வித் வாட்டர், ஸ்மால் ரீஜன் இருக்கும். சாரி, 1 side. பெனின்சுலானா 3 sides covered with water and கல்ஃப்னா உங்களுக்கு 3 sides வந்து லேண்ட் இருக்கும் அண்ட் 1 side மட்டும் வாட்டர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த போர்ஷனுங்கிறது கல்ஃப் ஆஃப் கட்ச் அண்ட் இந்த போர்ஷனுங்கிறது கல்ஃப் ஆஃப் கம்பத் அண்ட் இந்த லேண்ட் போர்ஷனுங்கிறது ரேன் ஆஃப் கட்ச். ஓகே. ஸோ இந்த டோலாவீராங்கிற பிளேஸ் வந்து நம்மளுக்கு ரேன் ஆஃப் கட்ச் ரீஜியனில் இருக்குது. ஓகே. அண்ட் இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா கீழே லோத்தல்னு இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டோலாவீரா, செகண்ட் ஒன் இஸ் லோத்தல். அண்ட் இங்கே ஹரியானா, இந்த ராஜஸ்தான் ரீஜன் இருக்காங்க இல்லையாப்பா, இந்த ராஜஸ்தானில் உங்களுக்கு காளிபங்கன் ஒரு பிளேஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த எல்லா பிளேசஸும் ரைட் பண்ண வைப்பேன். ஜஸ்ட் உங்கள் மைண்டில் வந்து இது பண்ணுங்கள், எந்தெந்த பிளேஸ் எங்கெங்கே இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ராஜஸ்தானில் உங்களுக்கு காளிபங்கன் இருக்குது. அண்ட் மேலே ஹரியானா போவீங்களா, ஹரியானாவில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பனாவலி. ஓகே. பனாவலின்னு ஒரு பிளேஸ். அண்ட் தென் உங்களோட இது ராக்கிகர்ஹின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அண்ட் பாகிஸ்தான் ரீஜியனில் உங்களுக்கு ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சன்ஹுந்தாரோ இந்த மாதிரி பிளேசஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஆப்கானிஸ்தான் ரீஜியனில் சூர்கோட்டடா, ஷோர்துகாய் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு மேப் ஷேர் பண்ணுவேன், அங்கே இன்னும் கிளியர் டெஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம மேப்பிங்கில் என்ன சொன்னோம், இந்த ரீஜனில் டோலாவீரா, ஹியர் லோத்தல், ஹியர் காளிபங்கன், ஹியர் பனாவலி, ஹியர் ராக்கிகர்ஹி அண்ட் இங்கே ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சன்ஹுந்தாரோ, இங்கே ஷோர்துகாய் அண்ட் இங்கே சூர்கோட்டடா குஜராத் ரீஜியனில். ஓகேங்களா. ஸோ இந்த பிளேசஸ் இப்போ நான் சொன்னது இதில் மேஜர் 6 பிளேசஸ் இருக்குது. எந்தெந்த பிளேஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டோலாவீரா, உங்களோடது இந்த லோத்தல் ரீஜன், உங்களோட இந்த காளிபங்கன், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அண்ட் ராக்கிகர்ஹி, இந்த 6 பிளேசஸில் சிம்ரன் நெட்வொர்க் வரல பாரு. Am I audible ma?
ஓகேம்மா, இங்க வந்து கட் ஆயிடுச்சு, தட்ஸ் வை, சாரி. ஸோ இந்த 6 பிளேசஸ் உங்களுக்கு சிட்டாடல் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ மினி ஃபோர்ட், இந்த ஃபோர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த 6 பிளேசஸில் இருக்கும். ஸோ ஹரப்பா எங்கே இருக்குன்னா ராவி. எக்ஸாமில் உங்களுக்கு டைரக்ட்லி கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஹரப்பா இஸ் லொக்கேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் விச் ரிவர். ஓகே, டைரக்ட்லி இந்த கொஷின் கேட்பாங்க. ஸோ ஹரப்பா எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ராவி ரிவரில் லொக்கேட் ஆயிருக்கு. மொஹஞ்சதாரோ இண்டஸ் ரிவரில், சன்ஹுந்தாரோ இண்டஸ் ரிவரில், பனாவலி ஒரு பிளேஸ் சொன்னேன் இல்லைங்களா ஹரியானாவில், அது வந்து சரஸ்வதி ரிவர். சரஸ்வதிங்கிறது ஆல்சோ நோன் அஸ் கக்கர் ரிவர். ஓகே, GHAGGAR கக்கர் ரிவர். இந்த கக்கர் ரிவர் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு எல்யூட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக டிசப்பியர் ஆயிடுச்சு. இந்த பிகாஸ் ரிவருங்கிறது என்றைக்குமே ஒரே கோர்ஸில் போகாது, இட் சேஞ்சஸ் இட்ஸ் கோர்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ ககர் கம்ப்ளீட்லி நம்மளுக்கு ஆப்ஸ்கியூர் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ சன்ஹுந்தாரோங்கிறது இண்டஸ் ரிவர், பனாவலி உங்களுக்கு சரஸ்வதி ரிவர், லோத்தல்ங்கிறது பொகாவோ ரிவர், காளிபங்கன் ககர் ரிவர்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரைட் பண்ண வைப்பேன், ஜஸ்ட் இப்போ லிசன் லைக் அ ஸ்டோரி. ஓகே, ஸோ ஹியர் இந்த கேபிட்டல்ஸ் சன்ஹுந்தாரோன்னு ஒரு பிளேஸ் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களாப்பா, பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இந்த சன்ஹுந்தாரோங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆக்சுவலி. ஓகே, நம்மளோட இதில் ஹிஸ்ட்ரியில் நம்ம ஐவிசியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் சன்ஹுந்தாரோ. பட் உங்களுக்கு இங்கே நோ சிட்டாடல்ஸ் கிடைக்காது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2 to 3 years பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் டைரக்ட்லி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சன்ஹுந்தாரோவில் சிட்டாடல் இருக்குது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் கிளியர் வித் த ஃபேக்ட் தட் there were no citadel in சன்ஹுந்தாரோ, you can easily mark that question. ஓகே, நம்மளுக்கு இல்லை 6 சைட்ஸில் இருக்குது, இதுலேயும் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த கொஷின் நம்ம தப்பாக பண்ணியிருந்திருக்கலாம். ரைட். ஸோ இந்த சிட்டாடல்ஸ் எங்கே இருந்ததுன்னா அப்பர் டவுனில் இருந்ததுன்னு சொல்லிட்டேன். அந்த அப்பர் டவுன் வந்து நம்ம ரைஸ்டு பிளாட்ஃபார்ம்னா என்ன, நம்ம ஒரு படி இப்போது கோயிலுக்கெல்லாம் போனோம்னா மேஜர்லி நம்ம என்ட்ரி கேட் இருக்கோம், கோபுரம் பண்ணி என்ட்ரி கேட் பண்ணிவிட்டு நம்ம டெம்பிள்ஸ்லாம் ஒரு படி 2 படி மேலேயா நம்மளை விட கொஞ்சம் மேலே தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் ஏறி வச்சு அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சிட்டாடலுங்கிறது ஒரு ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் இருந்துச்சு. ரைட். அண்ட் டோலாவீரா ஒரு பிளேஸ் சொன்னேன் இல்லைங்களா குஜராத்தில், இந்த டோலாவீராவில் நம்மளுக்கு புரோக்கன் சிட்டாடல் கிடச்சிருக்கு. மீன்ஸ் அங்கே இருக்கிற ஃபோர்ட், மினி ஃபோர்ட் வந்து உடஞ்சி போனது நம்ம எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இது வரைக்கும் நோட்ஸ் எடுத்துடுறீங்களா, அப்புறமா பேலன்ஸ் இன்னும் நிறைய 7 to 8 ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க ரைட் பண்ணி வைக்கிறேன். ரைட். ஸோ ப்ளீஸ் ரைட் டவுன் த ஹெட்டிங் டவுன் பிளானிங். Town planning. So write down all towns were divided into upper town and lower town. Upper town and lower town. அண்ட் இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து அப்பர் டவுன் லோயர் டவுனுங்கிறது பீப்புள்ஸ் வந்து அந்த ஐவிசி டைம் பீரியட்லேயே பண்ண கிடையாது, நம்ம எக்ஸ்கவேட் பண்ணி ஃபார் அவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வி டிவைடட் த ரீஜன் இன்டூ அப்பர் அண்ட் லோயர் டவுன். ஸோ இட் இஸ் மேன் மேட். ஓகே, அந்த பீப்புள் டைரக்ட்லி மேக் பண்ணல. ஸோ ஆல் டவுன்ஸ் ஆர் டிவைடட் இன்டூ அப்பர் டவுன் அண்ட் லோயர் டவுன் except one town, that is Dholavira. அங்கே 3 towns இருக்குது, அப்பர் டவுன், மிடில் டவுன் அண்ட் லோயர் டவுன். அப்பர் டவுன், மிடில் டவுன் அண்ட் லோயர் டவுன். இந்த மிடில் டவுனுங்கிறது லேட்டர்லி தான் நம்ம வந்து எக்ஸ்கவேட் பண்ணோம். பிகாஸ் நம்ம ஒரு 2-3 பிளேசஸ், ஹரப்பா ஃபார் எக்ஸாம்பிள், ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ணோம். தட்ஸ் வை த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நேம் இஸ் ஆல்சோ நேம்ட் as ஹரப்பன் சிவிலைசேஷன். ஸோ வி ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட்டட் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சன்ஹுந்தாரோ, ஆல் தீஸ் பிளேசஸ், ராக்கிகர்ஹி. லேட்டர்லி ஸோ வி கேம் டு த கன்க்ளூஷன், ஓகே எல்லா பிளேசஸ்லையும் அப்பர் டவுன் லோயர் டவுன் தான் இருக்கும். பட் லேட்டர்லி நம்ம வந்து ஒரு 1995, 1960 அந்த மாதிரி டைமில் டோலாவீரா எக்ஸ்கவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் யார் பண்ணாங்கன்னா ஜோஷின்னு ஒருத்திங்க ஹிஸ்டாரியன், அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க டோலாவீரா எக்ஸ்கவேட் பண்ண. ஸோ அவங்க லேட்டர்லி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, நோ டோலாவீரா ஜஸ்ட் அப்பர் டவுன் லோயர் டவுன் இல்லை, அங்கே வந்து ஒரு மிடில் டவுன்னு இருக்குது. ஸோ லேட்டர்லி தான் நம்மளுக்கு பிஃபோர் அப்பர் அண்ட் லேட்டர் நம்மளுக்கு லேட்டர்லி தான் தெரிஞ்சது மிடில் டவுன்னு ஒன்று இருக்குது.
ஸோ ப்ராக்கெட்டில் டோலாவிராக் சைடில் ப்ராக்கெட்டில் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்னு போட்டுட்ருங்க. பிகாஸ் ஒன்ஸ் இது டிக்ளேர் பண்ணிட்டாங்க, டெஃபினெட்லி நெக்ஸ்ட் 1 to 2 இயர் எந்த எக்ஸாம்னாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்காவது தெரியுமா வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் டோட்டலி இப்போ அட் ப்ரெசென்ட் இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு? ஜஸ்ட் ஜென்ரல் கொஷின். Anyone? Total how many World Heritage Sites are there in India? ஸோ டோட்டலி நம்மளுக்கு 40 வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 40 டோட்டலாக இருக்குது. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் இது ரிலேட்டட் தான் கொடுப்பேன். லேட்டர்லி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். டோட்டலி இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் 40 வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆல் டவுன்ஸ் ஹேட் நோ ஐடியா மேம். ஓகேம்மா, ஐ வில் கிவ் யூ த அசைன்மெண்ட். யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் அன் ஐடியா டுடே. ஓகே. So all towns had streets. Next point, second one. All towns had streets. These streets were, full stop, these streets were cutting each other at 90-degree angle. 90-degree angle. 90-degree எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுக்கு ரைட் ஆங்கிள். ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம டெஸ்கிரைப் பண்ணுறது. இது 6th NCERT, 7th NCERT, 8th NCERTயோட ஃபர்ஸ்ட் சாப்டர். இது எல்லாமே உங்களுக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் மேஜர் பாயிண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நோட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணால் இதே சென்டென்ஸில் தான் உங்களுக்கு வந்து கொஷினில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாமில். ஸோ இங்கே சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட். அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So all streets were cutting each other at 90-degree angle. All streets are fortified. Fortified மா சுற்றி எல்லாமே protection area வச்சிருக்கிறது. All streets were fortified. Full stop. Streets were constructed with burnt bricks. burnt bricks-ங்கிறது உங்களுக்கு 4:2:1 ரேஷியோ. மீன்ஸ் அதோட இது லென்த், பிரெத் அண்ட் அதோட வித் 3 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஷேப்பில் உங்களுக்கு 4:2:1 ரேஷியோவில் burnt bricks இருந்தது. அதை வச்சு ஸ்ட்ரீட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ரைட். ஸோ ஸ்ட்ரீட்ஸ் வேர் கன்ஸ்ட்ரக்டட் வித் burnt bricks. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆல் ஸ்ட்ரீட்ஸ் ஹேட் houses. All streets had houses. The houses were of different shapes and sizes. Different shapes and sizes. Full stop. They were single, double, triple storied. ஸோ உங்களுக்கு சம் எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். அவங்க வந்து ஐபிசி பீப்புள் ஹேட் ஹட் ஹவுசஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா, நோ, தே ஹேட் பில்டிங்ஸ். அந்த பில்டிங்ஸ் என்ன டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் சைஸஸில் இருந்தது. அண்ட் அவங்களுக்கு சிங்கிள், டபுள், ட்ரிபிள் ஸ்டோரி பில்டிங்ஸ், ஹவுசஸ் கூட இருந்தது. ஸோ தே டிட் நாட் லிவ் இன் ஹட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், they were built with burnt bricks and had many rooms. ஸோ பெரிய வீடு இருக்குது, நிறைய ரூம்ஸ் இருக்குது, தனித்தனி பாத்ரூம்ஸ் எல்லாத்துலேயும் அட்டாச் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? ஸோ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அவங்க இருந்திருக்கலாம். ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி தான் இருப்பாங்க. ஃபேமிலி பிளானிங் அவ்வளோக்கு இது பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ டெஃபினெட்லி ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் டெஃபினெட்லி அந்த ஃபேமிலியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்திருக்காங்க ஹிஸ்டோரியன்ஸ். ஓகே. ஸோ அட் த பேக்யார்ட் ஆஃப் த ஹவுஸ், நெக்ஸ்ட் பாயிண்ட், at the backyard of the house
many bathrooms had been excavated. Next point. They had excellent drainage system. ஸோ எந்த ஸ்ட்ரக்சர் ட்ரைனேஜ்னாலும் உங்களுக்கு ஸ்ட்ரீட்ஸ் ரோட்ஸ் ஹவுசஸ் எதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் எதுலேருந்து கேட்டிருந்தாங்கன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் ஐவிசியில் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் பேர்ன்ட் பிரிக்ஸில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், houses were in the lower town. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஹவுசஸ் வேர் இன் த அப்பர் டவுன்னா நோ, ஹவுசஸ் வேர் இன் த லோயர் டவுன். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங், செகண்ட் ஹெட்டிங் வந்து சிட்டாடல். டவுன் பிளானிங் முடிச்சிட்டோம். டவுன் பிளானிங்கில் நம்மளுக்கு ஹவுசஸ் ஸ்ட்ரீட்ஸ் அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ட்ரைனேஜ் பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சிருச்சு, பாத்ரூம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நவ் நெக்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இஸ் சிட்டாடல். Citadel, also known as mini fort or acropolis. First point, it is formed at upper town. நடுல கட் ஆயிருது. built by burnt bricks. 6 citadels have been excavated. Next point, 6 citadels have been excavated. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடுல டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறோமா, கோயம்புத்தூர், சேலம், தர்மபுரி, நாமக்கல், இந்த மாதிரி எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு இந்த நேம்ஸ் எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, ஐவிசியில் இருக்கிற பிளேசஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் டைரக்ட்லி இந்த பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த ரிவர் ஃப்ரண்ட்டில் இருக்குது, டைரக்ட்லி கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த நேம்ஸ் டெய்லி படிக்க ஆரம்பிங்க, டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினெட்லி இந்த பிளேசஸ் எல்லாம் மெமரைஸ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 6 citadels சொன்னேன் இல்லைங்களா. ஸோ am I audible ma? Am I audible ma? Anyone? Hajira? ஓகேம்மா. இது நடுவில் கட் ஆயிடுது, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஓகேம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் ஹரப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் எங்கே பண்ணோன்னா ஹரப்பாவில் பண்ணோம். டேஷ் போட்டு ஆன் தி பேங்க் ஆஃப் ரிவர் ராவி. இண்டஸ் ரிவரோட உங்களுக்கு வந்து இந்த பிளேசஸ் தெரியும் இல்லையாப்பா, எந்தெந்த ட்ரிபியூட்ரிஸ் இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இண்டஸ் ரிவர் ஃப்ளோ ஆகும், அடுத்தது ஜீலம், தென் சீனாப், தென் ராவி, பியாஸ், சட்லஜ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து IJCRBS. உங்களுக்கு எக்ஸாமில் இதே ஃபார்மேட் அப்படியே கேட்பாங்க. இண்டஸ் வேலி ரிவர் வந்து மேலே இருக்கா, சீனாப் கீழே இருக்கா.
ம். அதான் அதான் பண்றேன். ஸோ நம்ம ஹரப்பா ரிவர் ரைட் பண்ணுமாப்பா? ஹரப்பா பிளேஸ். So Harappa on the banks of Ravi river. Second place is Mohenjo-daro. Mohenjo-daro. On the bank of, right பண்றீங்களாமா? हाँ. Mohenjo-daro on the bank of Indus river. Indus river. Third one is Chanhundaro. Sorry, please. Third one வந்து Rakhi Garhi. Okay. Rakhi Garhi. Third one, Rakhi Garhi. On the bank of Ghaggar river. Ghaggar river. Fourth one, Banavali. Banavali. On the Saraswati river. Fifth one, Lothal. Bogavo river. On the banks of Bogavo river.
Last one is Kalibangan. Kalibangan on the bank of Ghaggar river. Ghaggar river. ஸோ இப்போ இந்த பிளேசஸ்லாம் சொன்னீங்களா அந்த ஸ்டேட்ஸ் மட்டும் அந்த பிளேசஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இன் பாகிஸ்தான். ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ ஃபர்ஸ்ட் டூ சொன்னீங்களா? ஸோ ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ ஆர் இன் பாகிஸ்தான். நெக்ஸ்ட் ராக்கி கர்ஹி ஹரியானா இந்தியா. ஹரியானா இந்தியா. பனாவலிங்கிறது ஹரியானா. ஸ்டார்ட் பண்ண மீட்டிங் என்னவா இப்போ நீ உன்னை வந்து எப்படி நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாத நீ ஆன் லிங்க் அனுப்பியிருக்கிறீங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா மாட்டாங்களா? உனக்கு வருவாங்களா எனக்கு வருவாங்க? நீ எல்லாமே அட்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமே நீ என்ன ஹோஸ்ட் ஆக்கியா? இப்போ கூட ஆக்கலாம். ரெக்கார்ட்ல இருக்காது. ஸோ பனாவலி எங்க இருக்கு? இன் ஹரியானா. பனாவலி சைட்ல ஹரியானா ரைட் பண்ணிக்கோங்க. இன் இந்தியா. அண்ட் லோத்தல் குஜராத். ஓகே, மேப்பிங்ல உங்களுக்கு காமிச்சிருந்தீங்களா குஜராத்? ஸோ லோத்தல் இஸ் இன் குஜராத். அண்ட் காலிபங்கன் இன் ராஜஸ்தான். காலிபங்கன் ராஜஸ்தான். ஸோ லார்ஜஸ்ட் ஹரப்பன் சைட் எதுன்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் மொஹஞ்சதாரோ. ஃபர்ஸ்ட் நீங்க ரைட் பண்ணிருக்கீங்களா? ஸோ மொஹஞ்சதாரோ இஸ் த லார்ஜஸ்ட் ஹரப்பன் சைட். ஓகே, ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் நேம் இருந்தா கூட ஹரப்பா இஸ் நாட் த லார்ஜஸ்ட் சைட். ஏன்னா ஹரப்பாங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ணதுனால அந்த நேம் வச்சாச்சு. பட் லேட்டர்லி ஃபுல் ஆன் எக்ஸ்கவேட் பண்ண வாட் வி ஃபைண்ட் அவுட் வாஸ் कि मोहनजोदारो इज द लार्जेस्ट. ஒரே செகண்ட். மொஹஞ்சதாரோ தான் நம்மளோட லார்ஜஸ்ட் சைட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான்ல இருக்கு. இந்தியாவோட லார்ஜஸ்ட் சைட் எதுன்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா இட் இஸ் ராக்கி கர்ஹி. ஓகே, ராக்கி கர்ஹி இப்பதானே நீங்க ஹரியானான்னு ரைட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஹரியானால இருக்கிற ராக்கி கர்ஹிங்கிற சைட் இஸ் த லார்ஜஸ்ட் சைட் இன் இந்தியா. ஓகே, லார்ஜஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட் இன் இந்தியா. உங்களுக்கு டைரக்ட்லி இது வந்து சென்டென்ஸ்ல கொடுத்துருவாங்க ஸ்டேட்மெண்ட்ல. कि राखी गरी is the largest Indian IVC site ना? Yes, राखी गरी is the site. Okay, and உங்களோட சன்ஹுந்தாரோன்னு ஒரு பிளேஸ் உங்களுக்கு சொல்லி விட்டுருந்துருப்பேன். ஓகேங்களா? சன்ஹுந்தாரோ இன் பாகிஸ்தான். சன்ஹுந்தாரோல உங்களுக்கு எந்த சிட்டாடல்ஸுமே கிடையாது. நோ சிட்டாடல். ஓகே, so Chanhundaro in Pakistan did not have any citadel. Please write it down. Chanhundaro in Pakistan did not have any citadel. Nirmala, I can't hear your voice. இப்ப கேக்குதாம்மா நிர்மலா? Yes, Hajira.
Yes, Hajira. Are you able to? I am audible, Hajira. Screen is unavailable. Don't know what's the issue going on. Just a minute, dear. Is the screen now visible? Nirmala, are you able to hear me? யாரும் சொல்ல மாட்டேன். பிரீத்தி கேக்குதாம்மா சொல்றது ஏதாவது? Anyone please respond? என்னோட பேர் வாய்ஸே வரல, இதுவே இல்லை. மைக்ரோஃபோன் ஆன் பண்ணு. ஏன் நோ மேம். நவ்மா இப்போ ஆடிபிளா? நாட் கிளியர். இங்கே ஹெவி ரெயின் வந்துட்டு இருக்குமா, அதனால சம் இஷ்யூஸாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் ரூம் போய் உங்களுக்கு பார்க்குறேன். ப்ளீஸ் 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஹியர் இப்போ ஆடிபிளாக இருக்காமா? கிளியராக இருக்கா வாய்ஸ்? ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பியர் பண்ணிக்கோங்க, இங்கே என்ன ப்ராப்ளம்னு தெரியல, நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ நான் சிட்டாடல், வேர் வாஸ் ஐ? ஆன் சிட்டாடல், am I right? Anyone? Largest place in the IVC site Mohenjo-daro ரைட் பண்ணீங்களா எல்லாரும்? Hajira? Hello, Hajira? Am I audible, ma? It's not clear. What should I do? Okay, okay, ma. Okay, so largest IVC site ரைட் பண்ணிட்டீங்களா Mohenjo-daro? And in India, largest site is Rakhi Garhi. Rakhi Garhi. டோலாவீரா ஒரு சைட் நம்ம படிச்சோம் இல்லையாப்பா? இப்போ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டோலாவீரால உங்களுக்கு புரோக்கன் சிட்டாடல் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் புரோக்கன் தேர். ஸோ அட் டோலாவீரா, ரைட் இட் டவுன். At Dholavira, broken citadel are found. Broken citadel are found. So next, number first one வந்து town planning பார்த்தாச்சு. Second one, first town planning பார்த்தாச்சு. Second நம்மளோட citadel பார்த்துட்டோம்.
And third one, we are with Great Bath. Okay, Great Bath is actually எங்க find out பண்ணிருக்கோம்னா மொஹஞ்சதாரோ largest site சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம மொஹஞ்சதாரோல கிரேட் பாத் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஸோ டெம்பிள் எல்லாம் எப்படி பாத் பண்றதுக்கு நம்ம போறோமோ அதே மாதிரி தான் இந்த கிரேட் பாத்தும் அப்பர் டவுன்ல இருக்கு. டூ சைட்ஸுமே இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு சைடுமே ஸ்டெப்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு அந்த கிரேட் பாத்ல ஒரு கார்னர்ல போனீங்கன்னா காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. வாட்டர் ட்ரெயின் ஏரியா மீன்ஸ் அது வாட்டர் கண்டினியூஸ்லி அதே வாட்டர் இருக்காது, நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வாட்டர் சேஞ்ச் பண்றதுக்காக அந்த அவுட்லெட்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த அவுட்லெட் உங்களுக்கு காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த காட்டன் கிளாத் நம்ம வந்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணி விட்டுருக்கோம். ரைட், அண்ட் இது வந்து எங்க இருக்கு? ஆஸ் யூஷுவல் ஐ செட் earlier, it is in the upper town. ஓகேவாமா, அண்ட் இது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலி இது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல உங்களுக்கு டூ சைட்ஸ்மே இப்படி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. ரைட், ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல அண்ட் உங்களோட இந்த கார்னர்ல ஒரு அவுட்லெட், இந்த அவுட்லெட் தான் உங்களுக்கு காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டூ சைட்ஸ்மே த்ரீ பாத்ரூம்ஸ், 1 2 3 1 2 3 பாத்ரூம்ஸ் அண்ட் இந்த சைடு 1 2 and 3 பாத்ரூம்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா, அண்ட் இதுல இருந்து இது எங்க இருக்குன்னா மொஹஞ்சதாரோ முன்னாடியே சொல்லிட்டோம், பாகிஸ்தான்ல உங்களுக்கு இண்டஸ் ரிவர் சைட்ல இருக்கு. ஸோ இண்டஸ் ரிவர் வந்து ஹோலி ரிவர் அண்ட் மொஹஞ்சதாரோ இஸ் ஒன் ஆஃப் த ஹோலியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் கிரேட் பாத் இஸ் அவர் நம்மளோட கிரானரிஸ். இப்போ இன்னைக்கு நம்ம ஃபுட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஃபுட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமா? நம்ம வீடு இருந்தால் ஒரு கோடவுன் மாதிரி கொஞ்சமாக சின்னதாக வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா ஃபுட் சப்ளைஸ் அங்கே வச்சிடுறோம். அண்ட் ஃப்ரம் ஒரு ஸ்டேட் ஒரு கண்ட்ரி அவங்க என்ன பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யாருக்கு நீடியோ அந்த பீப்புளுக்கு வந்து அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அவங்க கொடுக்குறாங்க. பட் அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி சம் பிளேஸ்ல அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, ஒரு கிரானரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைம் பீரியட்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் இந்த கிரானரி உங்களுக்கு அப்பர் டவுன் சொன்னேன் இல்லைங்களா, அப்பர் டவுன் லோயர் டவுன், கிரேட் பாத்தும் உங்களுக்கு அப்பர் டவுன்ல இருக்கு அண்ட் இந்த கிரானரிஸும் உங்களுக்கு அப்பர் டவுன்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரைட், அண்ட் இந்த கிரானரிஸ் வந்து ஏன் அப்பர் டவுன்ல வச்சிருக்காங்கன்னா the people were aware of the disaster. அங்க வந்து ஃப்ளட்ஸ் வர்றது, ரெயின் வர்றது ஆர் எனி அதர் இஷ்யூ பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. நம்ம லோயர் டவுன்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா ஈஸிலி பை த ஃப்ளோ ஆஃப் ரிவர் வாட்டர் ஏதோ டெஸ்ட்ராய் ஆகலாம். ஸோ நம்ம இது அப்பர் டவுன்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கிற நாலேஜ் இருந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த கிரானரிஸ் வச்சு எந்தெந்த பிளேசஸ் இருந்ததுன்னா அந்த மேஜர் 6 டவுன்ஸ் நம்ம இப்போ படிச்சோம் இல்லையா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சன்ஹுந்தாரோ, ராக்கி கர்ஹி, பனாவலி, காலிபங்கன். ஸோ இந்த பிளேசஸ்ல உங்களுக்கு கிரானரிஸ் அப்பர் டவுன்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அண்ட் இந்த கிரானரிஸ் வழியா நம்மளுக்கு நிறைய எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. எந்த மாதிரி எவிடன்ஸ் கேட்டிங்கன்னா ரைஸ் ஹஸ்க்னா ரைஸோட நம்ம இந்த ரெமினன்ஸ் பேலன்ஸ்டு போர்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த தோல் எடுத்துட்டு வைப்போமே, அந்த ரைஸ் ஹஸ்க் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம். பார்லி எக்ஸ்ட்ராக்ட்ஸ், வீட், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு பிளேஸ்லேருந்தும் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா, ஓகே இந்த பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருந்தாங்க, செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்தாங்க. ஏன் செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்தாங்க? பிகாஸ் நம்மளுக்குன்னு போக அப்புறம் தான் அவங்க கிரானரிஸ்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சதுனால டெஃபினெட்லி தோஸ் ஹூ ஆர் த நீடி அவங்களுக்கு வந்து எனிஒன் யாராவது பேசுறீங்களாப்பா? டவுட் இருக்கா? ஓகே ஓகே, ஸோ அங்கே பிடிஎஸ் சிஸ்டம் எக்ஸிஸ்ட் இருந்தது. அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் பீப்புள் வந்து சரி ஏதோ ஒரு ஃப்ளட் வந்துருச்சு ஆர் எனி அதர் ரெயின், ஹெவி ரெயின் வந்துருச்சு, நம்மளுக்கு பீக் ப்ரொடக்ஷன் ஆகலை, ஸோ நம்ம கொஞ்ச நாளுக்காவது வாழலாம், நம்ம வந்து இந்த ஃபுட் வந்து சாப்பிடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரிஸ்டிக் ஓரியன்டா இருந்தாங்க.
அண்ட் ஒரே பீப்புள் வந்து இவ்வளோ கல்டிவேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. டெஃபினெட்லி நம்ம ஆலிகார்கி சிஸ்டம்னு சொன்னோம். அப்போ ஒரு டாக்ஸ் சிஸ்டம் மாதிரி அங்கே இருந்திருக்கும். பிகாஸ் டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணுறதுனால தான் கவர்மெண்ட்டுக்கும் மணி நிறைய கிடைக்குது. ஸோ இப்போ ஒரு கிரானரியில நம்ம ஃபுட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா டெஃபினெட்லி அங்கே ஒரு டாக்ஸ் சிஸ்டம் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம் ஆஃப்டர் ஆல் தீஸ் கிரானரிஸ் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணதுக்கு அப்புறமா. ரைட். ஸோ ப்ளீஸ் ரைட் டவுன் great bath and great granary எழுதிக்கலாம். because we are having many more features polity, economy, religion இது எல்லாமே படிக்கணும். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சரை அப்படியே ரைட் பண்ணிட்டே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் கிரேட் பாத் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஆஃப்டர் சிட்டாடல் நம்மளோட போர்ஷன் இஸ் கிரேட் பாத் ஃபீச்சர். ரைட் இட் டவுன். கிரேட் பாத் is found at Mohenjo-daro. Constructed with burnt bricks. It was full stop. It is a rectangular bank. Rectangular. எந்த ஷேப்ல இருக்குன்னா rectangular ஷேப்ல. It is a rectangular bank of 2.4 meter deep. எவ்வளோ இதோட டெப்த் கேட்டிங்கன்னா 2.4 மீட்டர் டெப்த்தில் இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் 2.4 மீட்டர் டெப்த் deep. Next point. At one end, at one end, a drain outlet has been excavated. Full stop. 6 bathrooms. 6 bathrooms na 3 on each of the side. 6 bathrooms. Besides the bath, were excavated. It is found, next point, it is found in the upper town. Stairs. Next point, stairs. இங்க பாருங்க டயக்ராம் மாதிரி ஒரு குட்டியா வரைஞ்சிருக்கு இல்லீங்களா? இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியும். ஸ்டெப்ஸ். Stairs were constructed on both sides of the bank. Full stop. Inside the drain outlet, in the drain outlet ங்கிறது இந்த portion. A cotton cloth has been found. So cotton அந்த people என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சிண்டான். ஓகே, ஸோ இப்போ நிறைய எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம், வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பாயிண்ட்ல நெக்ஸ்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அண்ட் ஃபைண்ட் அவுட் த மீனிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேர்டு உங்களுக்கு கொடுத்துடலாம், சிண்டான் ஓட மீனிங் என்ன அப்படின்னா, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் சிண்டான்? இட் இஸ் காட்டன். யார் யூஸ் பண்ணாங்கன்னா ஐவிசி பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி we concluded as
Mohenjo-daro, Mohenjo-daro being a sacred place along the Indus River and it have been a itna Mohenjo-daro great bath and great bath have been a place for ritual bathing னா ceremonial bath ஏதோ ஒரு நல்ல விஷயம்னா நம்ம வந்து பாத் பண்ண போவோம் அந்த ritual bathing right so next heading great granary the great granary fourth one great granary first point it's a place where grains are stored granary ல என்ன பண்ணுவோம் grains தான ஸ்டோர் பண்ணி வைப்போம் so it's a place where grains are stored all sites had next point all sites had granaries sites in sense உங்களோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எக்ஸ்கவேட் பண்ண எல்லா சைட்ஸ்லயும் உங்களுக்கு ஒவ்வொரு கிரானரி கிடைக்கும் ஓகேங்களா all granaries were built on upper town ஸோ எந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருந்தாலும் அது வந்து அப்பர் டவுன்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ல வரலாம் பில்ட் ஆன் அப்பர் டவுன் the biggest next point the biggest granary was found at Mohenjo-daro எந்த important thingனாலும் maybe it is great bath or granary or any other feature உங்களுக்கு நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் இப்போ நம்ம லேட்டர்லி பியர்டட் மேன் பற்றி படிப்போம் டான்சிங் கேர்ள் பற்றி படிப்போம் ஸோ இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கு ஸோ ஃபைனலி ஹிஸ்டாரியன்ஸ் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்கன்னா மொஹஞ்சதாரோ வந்து ஆலிகார்கி நம்ம சொன்னோம் இல்லையா 2 to 4 ரூலர்ஸ் 6 ரூலர்ஸ் சேர்ந்து வந்து பீப்புள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இங்கு எல்லாரோட ஹெட் வந்து மொஹஞ்சதாரோல இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க பிகாஸ் நம்ம சிட்டாடல் பார்க்கும்போது மற்ற சிட்டாடல்ஸ் கம்பேர் பண்ணும்போது மொஹஞ்சதாரோட சிட்டாடல் கொஞ்சம் பெருசா இருந்தது நம்ம இங்க வேரியஸ் அதர் ஃபீச்சர்ஸ் கூட ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஸோ த ஹிஸ்டோரியன்ஸ் கேம் டு திஸ் கன்க்ளூஷன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் all granaries were divided into several sections at Harappan granary ஸோ இப்போ எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா எந்தெந்த சைட்ல என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணாங்க என்னென்ன அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ நம்ம இப்போ அதுதான் ரைட் பண்றோம் எந்த சைட்ல நம்மளுக்கு பார்லி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ரைஸ் ஹஸ் கிடைச்சிருக்கு ஆர் வீட் கிடைச்சிருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு சைட் பத்தி இப்போ ரைட் பண்ண போறோம் ஓகேங்களா ஸோ ஹரப்பன் கிரானரியில நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ரைஸோட ஹஸ்க் கிடைச்சிருக்கு ரைஸோட ஹஸ்க் இதுல இருந்து என்ன தெரியுது ஓகே அவங்க வந்து பேடி கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அட் ஹரப்பன் கிரானரி rice husk has been excavated rice husk has been
excavated. At Mohenjo-daro, great granary, largest granary has been found. நம்ம பனாவலின்னு ஒரு ஏரியா படிச்சிருக்கோமாப்பா ஹரியானால. ஸோ பனாவலி வந்து பார்லி, அட் பனாவலி பார்லி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஹேட் பீன் ஃபவுண்ட். பார்லி இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எங்கிருந்து கிடைச்சிருக்குன்னா நம்மளுக்கு பனாவலியிலிருந்து கிடைச்சிருக்கு. ஸோ பனாவலி பார்லி. அண்ட் ஆப்கானிஸ்தான்ல ஷோர்துகாய்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகேங்களா, ஷோர்துகாய். இந்த ஷோர்துகாயிலிருந்து நம்ம வீட் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ வீட் இஸ் எக்ஸ்கவேட்டட் ஃப்ரம் வேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷோர்துகாய் இன் ஆப்கானிஸ்தான். இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோயிங் பிளேசஸ் கொடுத்துட்டு ஷோர்துகாய் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் இன் ஆப்கானிஸ்தான். ஓகே, ஸோ அட் ஷோர்துகாய் வீட் ஹாஸ் பீன் எக்ஸ்கவேட்டட். ஸோ ஃபைனலி இன்ஃபரன்ஸ் நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம் இது எல்லா கிரேட் கிரானரிஸ் பற்றி படிச்சுட்டு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அக்ரிகல்ச்சர் வாஸ் நோன். அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ அக்ரிகல்ச்சர் வாஸ் நோன். தே வேர் செல்ஃப் சஃபிஷியன்ட். அவங்க எப்படி இருந்தாங்க? செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்தாங்க. பிகாஸ் கிரானரி இருக்கு, எல்லா ஃபுட்ஸும் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, எப்போ தேவைப்படுதோ ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி அவங்க செல்ஃப் சஃபிஷியண்டா இருப்பாங்க. PDS system மீன்ஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். நம்ம ரேஷன் ஷாப்க்கு போய் ரேஷன் வாங்குறோம் இல்லையா, அதுதான் PDS. ஓகே, ஸோ PDS மைட் ஹாவ் எக்ஸிஸ்டட். நம்ம கன்ஃபார்மா சொல்ல கிடையாது, மைட் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மைட் ஹாவ் எக்ஸிஸ்டட். Next point, they were futuristic. Next point, tax system. ஸோ இவ்வளோ கிரானரிஸ், இவ்வளோ ஃபுட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினெட்லி ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் தானாக கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. டேக்ஸ் சிஸ்டம் மைட் பி இருந்திருக்கலாம். தட்ஸ் வை தே ஆர் கமிங் டு த கன்க்ளூஷன். தே ஆர் மீன்ஸ் ஹிஸ்டோரியன்ஸ். tax system might have been there. இருந்திருக்கலாம். tax system might have been there. ஸோ நம்ம இப்போ என்ன படிச்சிருக்கோம், அவங்களோட டவுன் எப்படி இருந்துச்சு, சிட்டாடல்னா என்ன, அவங்களோட கிரேட் பாத் பற்றி பார்த்தாச்சு, கிரானரிஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் பாலிட்டி. பாலிட்டி இன் சென்ஸ் அவங்களோட ரூலர்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ எப்படி இருந்தாங்க, பேலஸ் இருந்துச்சா, கிங் இருந்தாங்களா, மொனார்கி இருந்தாங்களா, இதெல்லாம் நம்ம இப்போ பாலிட்டியில பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம சிட்டாடல்னு சொல்லியாச்சு. லார்ஜஸ்ட் சிட்டாடல், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன் நம்ம மொஹஞ்சதாரோல இருக்கு. பட் அதர் 5 சைட்ஸ்ல கூட சிட்டாடல் இருக்கு. பெரிய பெரிய பேலஸ், அரண்மனைங்கிறது எங்கேயுமே நம்ம எக்ஸ்கவேட் பண்ண கிடையாது. ஸோ ஃபைனலி ஹிஸ்டாரியன்ஸ் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னா கிங்ஷிப். ஏன்னா கிங் எங்க இருப்பாங்க, பேலஸ்ல இருப்பாங்க. இப்போ கிங்குங்கிறது ஒரு ராஜா தான் எப்பவுமே ஒரு பிளேஸ்ல இருக்கணும். 6 ராஜாங்கிறது ஒரு பிளேஸ்ல இருக்க முடியாது. ஸோ கிங்ஷிப்ங்கிறது அங்க இல்லவே இல்லை. மொனார்கி சிஸ்டம் ஐவிசில இருந்திருக்காது. ஏன்னா பேலஸே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல. நம்ம 6 சிட்டாடல்ஸ் தான் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே ஒரு 6 சீஃப் லீடர்ஸ் இருந்திருக்கலாம். அந்த சீஃப் லீடர்ஸ் தான் என்டையர் ரீஜியனை ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபியூ பீப்புள் ரூல் பண்றாங்கன்னா அதோட பேர் வந்து ஆலிகார்கின்னு சொல்லுவாங்க. ரைட், ஸோ கார்கி மீன்ஸ் ரூல் அண்ட் ஓலி மீன்ஸ் 2 to 9 people. ஓகேங்களா, ஸோ 2 to 9 people மீன்ஸ் 6 people சேர்ந்து அங்கே ரூல் பண்ணியிருந்திருக்கலாம். கிங்ஸுங்கிறது கிடையாது, இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அண்ட் இது வந்து சென்ட்ரலைஸ்டு பாலிட்டியா இருந்திருக்கும். பிகாஸ் எல்லாமே இது கிடையாது. நம்ம ஃபெட்ரல் ஈக்குவல் பவர், இன்னைக்கு ஃபெட்ரல் என்ன சொல்லிட்டோம், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பவர் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். பட் அங்க வந்து இந்த மாதிரி சென்டர் ஸ்டேட் அப்பர் இது ஹையர் காஸ்ட் லோயர் காஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ அங்க பாலிட்டியும் எப்படி இருந்திருக்கலாம், சென்ட்ரலைஸ்டு பாலிட்டி, ஈக்குவல் பீப்புளாக தான் எல்லாருமே இருந்திருப்பாங்க. எல்லாரும் ரூல் பண்றது ஈக்குவலாக தான் ரூல் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு ஃபைனலி நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ ப்ளீஸ் ரைட் டவுன் த பாலிட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட், பாலிட்டி.
ஐ கெஸ் நம்மளோட 5th பாயிண்ட் இது. ஸோ பாலிட்டி, oligarchical form of government, oligarchical form of government existed. No palace have been excavated. There were, next point, there were no kingship. Or monarchy. There were no kingship or monarchy. Only, next point, only 6 citadels. Have been excavated. That is 6 chiefs or leaders. 6 chiefs or leaders might have ruled. So இதுவும் கன்ஃபார்ம். might means what? இருந்திருக்கலாம். கன்ஃபார்மா எதுவுமே ஹிஸ்டோரியன்ஸால கன்க்ளூஷனுக்கு வரல. ஸோ இவங்களோட எக்ஸ்கவேஷன்ஸ் வச்சு மைட் இருந்திருக்கலாம்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 6 chiefs or leaders might have ruled the entire region. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட இக்கானமி. பாலிட்டி பற்றி தெரிஞ்சாச்சு. அங்கே வந்து கிங்லாம் எதுவும் கிடையாதுப்பா, ஒரு 4-5 பீப்புள் வந்து சேர்ந்துட்டு ரூல் பண்ணாங்க, சென்ட்ரலைஸ்ட் ஃபார்ம் இருந்ததுன்னு பாலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ இக்கானமி எப்படி இருந்தது? பிகாஸ் எப்போவுமே நம்ம என்ன, ஹிஸ்ட்ரி டிட்டர்மைன்ஸ் பாலிட்டி, பாலிட்டி டிட்டர்மைன்ஸ் இக்கானமி, நம்ம ஒரு பெரிய இதுவே படிச்சிருக்கோம், சர்க்கிளே படிச்சிருக்கோம். ஸோ இக்கானமி எப்படி அவங்களோடது இருந்ததுன்னா, நம்ம இப்போ கல்டிவேஷன், ரைஸ் ஹஸ்க், பார்லி, வீட் எல்லாமே பார்த்தாச்சு, காட்டன். ஸோ டெஃபினெட்லி அக்ரிகல்ச்சர் மேஜர் சோர்ஸ் ஆஃப் இக்கானமி அவங்களோடது இருந்திருக்கும். அங்கே இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணி, இன்னைக்கு என்னது நம்மளுக்கு சர்வீஸ் செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னு 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் இக்கானமி, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லியாச்சு. பட் அட் தட் டைம் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்ததுன்னா, தட் வாஸ் அக்ரிகல்ச்சர். அண்ட் அக்ரிகல்ச்சர் ஓட அலைட் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அலைட் ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு இருந்துச்சு? அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் கேட்டல் ரியரிங். ஓகே, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன் சென்ஸ் அவங்களுக்கு வந்து மீன்ஸ் கவு, ஷீப், கோட் இதெல்லாம் இது பண்ணுவாங்க, கேட்டல் ரியரிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் நம்மளுக்கு சைட்ஸ் எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ ஜஸ்ட் லைக் நம்ம பனாவலின்னு சொல்லியாச்சு, ராக்கி கர்ஹின்னு சொல்லியாச்சு, டோலா, வீரா, லோத்தல், இந்தந்த பிளேஸ்ல என்னென்ன எங்கெங்க எக்ஸ்கவேட் பண்ணாங்க. ஆஸ் லைக் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ரைஸ் ஹஸ்க் எங்க எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க, நம்ம இப்போதான் ரைட் பண்ணியிருக்கோம் ஹரப்பா அப்படின்னு. அதே மாதிரி வீட்னா ஷோர்துகாய். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் வேர்ட்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. ப்ளீஸ் இதெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மெமரைஸ் பண்ணாதான் உங்களால இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ காளிபங்கன், ராஜஸ்தான்ல ஒரு பிளேஸ் சொன்னேனாப்பா. ஸோ காளிபங்கன்ல என்ன எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்கன்னா, பிளவுடு ஃபீல்டே எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. பிளவுடு ஃபீல்ட்னு என்னது? நம்ம அக்ரிகல்ச்சர் அங்கே பண்ணியிருந்திருப்போம், பிளவு பண்ணி வச்சிருப்போம் ஏரியா, கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப்னு நம்ம சொல்லுவோம். எல்லாம் மேலே ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ் அந்த மாதிரி மேலோட்டமாக அதை இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, லேண்டில் ஒரு இடத்துல மண் இருக்கும் அண்ட் யாப்பே க்ளோஸ்டாக இருக்கும் இரிகேஷனுக்காக. ஸோ இந்த மாதிரி பிளவுடு ஃபீல்ட் எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, காளிபங்கன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிளவுடோட ஃபீல்ட். அண்ட் பிளவுஷர்னா உங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, மண் அப்படியே தோண்டிட்டு போவாங்களே, அந்த பிளவுஷர் உங்களுக்கு லோத்தல், பனாவலி, ஹரப்பா இந்த மாதிரி சைட்ஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இது மட்டும் இல்லாம இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம்.
இருக்குங்களா? அந்த டாய்ஸ் என்ன மாதிரி கொடுக்குறோம்? இப்போ ஹெலிகாப்டர் ஆர் அதர்வைஸ் பைக்கு, காரு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் சின்ன ஃபார்ம்ல கொண்டு வந்து நம்ம அதை டாய்ஸ்ன்னு சொல்லிடுறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த டாய்ஸ் பத்தி தான் சில்ட்ரன்ஸ்க்கு என்ன தெரியுது? ஓகே, ஹெலிகாப்டர்ங்கிறது மேல பறக்கும், ட்ரெயினுங்கிறது அது ஒரு ரெயில் மாதிரி போகும், அந்த மாதிரி பைக், இந்த மாதிரி உங்களுக்கு 2 வீல் இருக்கும், 4 வீலர்ஸ் காருக்கு இருக்கும். குழந்தைங்களுக்கு அதை பத்தி ஐடென்டிஃபிகேஷன் வருது இல்லைங்களா? அதே மாதிரி தான் டெரக்கோட்டானா அந்த மண்ணு வச்சுட்டு செய்வாங்க. ஓகேங்களா? சாயில் வச்சுட்டு உங்களுக்கு அது செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி டெரக்கோட்டா டாய்ஸ்ங்கிறது பிளவுஷர். நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த பிளவுஷர் நம்மளுக்கு ஹரப்பா, லோத்தல் இருந்து கிடைச்சிருக்குன்னு, அது ரியல் பிளவுஷர் கிடைச்சிருக்கு. அண்ட் எப்படி நம்ம பெரிய பெரிய திங்ஸ் டாய்ஸ் மூலியமா ப்ரெடிக்ட் பண்றோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி பிளவுஷர், அப்புறம் நம்மளோட நிறைய திங்ஸ், சீல்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் வந்து பாட்ரீஸ், மெயினா பாட்ரீஸ் நம்ம ஃபுட் ஸ்டோர் பண்றதுக்கு சால்கோலித்திக் பீரியட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னு சொன்னோமா ப்ரீ ஹிஸ்டாரிக் படிக்கும்போது. ஸோ இந்த மாதிரி பாட்ரீஸோட உங்களுக்கு டாய்ஸ், ஷிப்ஸோட டாய்ஸ், மெயின்லி ஷிப்ஸ், டாக்யார்ட்ஸ், இதோட டாய்ஸ் மேக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் நம்மளுக்கு எங்க கிடைச்சிருக்குன்னா, லோத்தல், ஹரப்பா மீன்ஸ் இந்த கோஸ்டல் ரீஜன் இருக்கும் இல்லையா, அந்த ரீஜன்ல நம்மளுக்கு டாய்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கு? நம்மளுக்கு அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ரொம்ப செல்ஃப் சஃபிஷியண்டா அவங்க இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைன். அண்ட் கேனல், ஷோர்துகாய்னு ஒரு பிளேஸ் நம்ம இப்போ படிச்சோமா ஆப்கானிஸ்தான்ல, அங்க வீட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த ஷோர்துகாயில நம்மளுக்கு கேனல் இரிகேஷன் நம்ம பண்ணுவோமா? அப்ப தண்ணி, இப்ப பிளான்ட் க்ரோ பண்றதுக்குன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் இரிகேஷன் இருக்கணும். ஸோ கேனல் இரிகேஷன் நினைச்சு பாருங்க. இப்போ கூட நம்மளோட வில்லேஜ் சைட்ல இன்னும் நிறைய ஏரியாஸ்ல இரிகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணல. பட் இப்போ 5000 இயர்ஸ் முன்னாடி நம்ம வந்து கேனல் இரிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம் அக்ரிகல்ச்சருக்காக. ஸோ எவ்வளோ டெவலப்டு பீப்புள் சொசைட்டி அந்த டைம்ல இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இக்கானமியோட ஜஸ்ட் இது அக்ரிகல்ச்சர், கேட்டல் ரியரிங், அனிமல் ஹஸ்பெண்டரின்னு இல்லாம இன்னொரு வே ஆஃப் இக்கானமி ஏர்னிங் மெத்தட் என்னது? ட்ரேட். ஓகேங்களா? ஸோ ட்ரேட் நம்ம இன்னைக்கு நம்ம கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸோட என்ன பண்ணியிருக்கோம்? இம்போர்ட் பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம். எக்ஸ்போர்ட் நம்மளால என்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அது பண்றோம். இம்போர்ட்ங்கிறது நம்ம இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஆர் அதர் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு அவங்களோடது இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ங்கிற ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருந்தது, இந்த ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. ஓகே, ஸோ ட்ரேட் அவங்க யாரு கூட பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் 3 சிவிலைசேஷன்ஸ் கண்டெம்பரரியா இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்மளோடது ஐவிசி, செகண்ட் நம்மளோடது மெசோபொட்டாமியன், அண்ட் தேர்டு நம்மளோடது எஜிப்தியன் அப்படின்னு. ஸோ இந்த ஐவிசி பீப்புள் இந்த மீசோ அண்ட் எஜிப்தியன் பீப்புள்ஸோட ட்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஒரு புக், ரிலீஜியஸ் புக் இல்லாம நம்மளோட ரிக்வேதா, சாமவேதா, லேட்டர் டைம்ஸ்ல மகாபாரதா, புராணாஸ், இந்த மாதிரி புக்ஸ் டெவலப் ஆயிருந்ததுங்களா? ஸோ அந்த புக்ஸ் படி தான் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? ஸோ இந்த மாதிரி சொசைட்டிஸ் இருந்திருக்கு, இந்த மாதிரி பீப்புள் இருந்திருக்காங்க, எஜுகேஷன் சிஸ்டம் இருந்திருக்கு, அப்பர் காஸ்ட், லோயர் காஸ்ட், இந்த மாதிரி இருந்திருக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் இந்த மீசோபொட்டாமியன் பீப்புள்ஸ் இருந்தாங்க இல்லையா, நம்மளோட பர்ஷியன் கல்ஃப் ரீஜியன்ல, விச் மீன்ஸ் மிடில் ஈஸ்ட், இன்னைக்கு ஈரான், ஈராக், சிரியா, இந்த மாதிரி ரீஜன்ல மீசோபொட்டாமியன் சிவிலைசேஷன் நடந்தது. ஸோ இந்த மீசோபொட்டாமியன் சிவிலைசேஷன் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, அவஸ்தான்னு ஒரு புக்கு. ஓகே, அவங்களோட நம்மளுக்கு எந்த மாதிரி புக்ஸ் இருக்கோ அதே மாதிரி மீசோபொட்டாமியனோட ஒரு புக் என்னன்னா அவஸ்தா. ரைட்? ஸோ அவஸ்தான் டைரக்ட்லி கேட்டுருவாங்க யாரோடதுன்னா, மீசோபொட்டாமியன்ஸோட புக். ஓகே, அந்த அவஸ்தால நம்மளோட ட்ரேட் பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட இண்டஸ் வேலிலேயே பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு லிட்ரரி எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு, நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். பட் அந்த லிட்ரரி எவிடன்சஸ் என்னது, நம்மளால டெசிஃபர் பண்ண முடியல, விச் மீன்ஸ் ரீட் பண்ண முடியல. அவங்க நிறைய சிம்பிள்ஸ், ஜியோமெட்ரிக் சிம்பிள்ஸ், அதர் ரெப்ரசன்டேஷன், டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நம்மளால படிக்க முடியல. ஓகே, பட் அவஸ்தாங்கிறது நம்மளால படிக்க முடியும். ஓகே, அந்த அவஸ்தால என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, மெலுஹன்ஸ். ஓகே,
மெலுஹன்ஸ்னு ஒரு வேர்டு எழுதியிருக்காங்க. இந்த மெலுஹன்ஸோட மீனிங் என்னன்னா லேண்ட் ஆஃப் 5 ரிவர்ஸ். ஓகே, லேண்ட் ஆஃப் 5 ரிவர்ஸ். இந்த 5 ரிவர்ஸ் இருக்கிற லேண்ட் எங்க கூட மெலுஹன் பீப்புள்ங்கிறது அந்த மெலுஹன்ல பீப்புள் இருந்தாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல. ஸோ மிசோபொட்டாமியன்ஸ் அவங்களோட அவஸ்தா புக்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா இந்த மெலுஹன்ஸ் லேண்ட் ஆஃப் 5 ரிவர்ஸ். 5 ரிவர்ஸ்னா இண்டஸ், ஜீலம், நம்மளோட சீனா, பிராவி, பியாஸ், சத்லஜ், இந்த 5 ரிவர்ஸ் கம்பைன் டுகெதர் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த 5 ரிவர்ஸ்ல இருந்து இருக்கிற பீப்புள் எங்க லேண்டுக்கு வந்து எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நாங்க அங்கிருந்து இம்போர்ட் பண்றோம். ஸோ என்ன இம்போர்ட் நம்ம அவங்க கிட்ட நம்ம மீன்ஸ் மிசோபொட்டாமியன்ஸ் என்ன இம்போர்ட் இந்தியா கிட்ட இருந்து பண்ணாங்கன்னா அவங்க ஃபுட் ஐட்டம்ஸ். பிகாஸ் நம்ம என்ன சொல்லியாச்சு, இந்தியா ஒரு ஃபிளரிஷ்டு கண்ட்ரி, அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப முன்னேறி இருந்தாங்க, கிரானரி சிஸ்டம் நம்ம கிட்ட இருந்திருக்கு. ஸோ கிரானரி சிஸ்டம்னா நம்ம கிட்ட ஸ்டோரேஜ் அதிகமா இருந்திருக்கும். ஸோ நம்ம என்ன அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், ரைஸ் மீன்ஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் நம்மளால பண்ண முடியும். இன்சென்ஸ், ஃபுட் கிராப்ஸ், சால்ட், காட்டன், கிளாத், ஸ்பைசஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம். அண்ட் அவங்க கிட்ட நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோம், பிகாஸ் அந்த டைம்ல பார்ட்டர் சிஸ்டம் இருந்துச்சு. பார்ட்டர்னு என்ன, நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ சேம் அமௌண்ட்ல நீங்க வேற ப்ராடக்ட் எங்களுக்கு கொடுப்பீங்க அதே வேல்யூக்கு இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ், சால்ட் எல்லாமே கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க கிட்ட என்ன வாங்கிட்டு வந்தோம்னா கோல்டு, சில்வர், டின், வைன், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், ஃபிக்ஸ், டேட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம். ஓகேங்களா? ஸோ யாரு நம்ம இண்டஸ் வேலி பீப்புளை வந்து மெலுஹன்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, அவஸ்தா யாரோடது, யார் வந்து ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மெசோபொட்டாமியன்ஸோட அவஸ்தால மென்ஷன்ட் ஆயிருக்குன்னு யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகேவாமா? அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பத்தி, ஸ்கிரிப்டோட டெஃபினிஷன் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்னா ஸ்கிரிப்ட் அண்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜ்னா நம்மளோட ஸ்பீக்கிங் ஃபார்ம் அண்ட் ஸ்கிரிப்ட்ங்கிறது ரைட்டிங் ஃபார்ம்ல இருக்கும். அண்ட் ஏன் நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா ஆக்சுவலி தேர் ஆர் 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட். ஓகே, என்னென்ன ஸ்கிரிப்ட் கேட்டீங்கன்னா were self-sufficient. Then economyயோட first point நம்ம agricultureல பார்த்தோம். Now economyயோட second point trade. Okay. The literary work of under trade write பண்ணுங்க. First அவஸ்தா பத்தி write பண்ணிக்கலாம், then other things சொல்றேன். The literary work of Mesopotamian civilization named Avastha, written in Kharoshthi script. எல்லாரும் டெஃபினெட்லி அசோகா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, த கிரேட் ரூலர், கிரேட் எம்பையர் பில்டர். ஸோ அசோகா வந்து ஒரு பில்லர்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல அவங்க எடிக்ட்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அவங்க ரிலீஜியன் வந்து புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், ஈக்வாலிட்டி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்ல பிரம்மி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா? பிரம்மி, அசோகா இங்க இருந்தாங்க, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல இருந்தாங்க. ஸோ ஈஸ்டர்ன்ல பிரம்மி யூஸ் பண்ணோம், கரோஷ்டிங்கிறது வெஸ்டர்ன் இந்தியா, வெஸ்டர்ன் சைட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கரோஷ்டி ஸ்கிரிப்ட் written in right to left. It is, next point, it is readable. ஏன்னா நம்ம ஐவிசியில் கூட நிறைய இருக்கு, எல்லாம் ரைட்டிங்ஸ், லிட்ரரி எவிடன்சஸ் இருக்கு. பட் அந்த லிட்ரரி எவிடன்சஸ் நம்மளால ரீட் பண்ண முடியல, டெசிஃபர் பண்ண முடியல. பட் அவஸ்தா நம்மளால ரீடபிள் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ரீடபிள்.
Avastha is readable. So please put the heading Avastha. Avasthala என்ன ரைட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சாகணும் நம்மள பத்தி. Under Avastha, right? The Mesopotamians traded with the land of 5 rivers. Land of 5 rivers called Meluha. The Meluhans were full stop. The Meluhans were busy traders. ஏன் பிஸி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ 1 இயர்ல 12 மந்த்ஸ் இருக்குன்னா நியர்லி 7 to 8 மந்த்ஸ் அவங்களுக்கு வந்து ஃப்ரம் இந்தியா மீன்ஸ் நம்மளோட கோஸ்டல் ரீஜன்லேருந்து அவங்களுக்கு மெசோபொட்டாமியன் ரீஜன் போகிறதுக்கும் அண்ட் ஃப்ரம் மெசோபொட்டாமியா டு இண்டஸ் ரீஜன் வரதுக்கு அவங்களுக்கு 7 to 8 மந்த்ஸ் இயர்லி போயிடும். ஸோ அவங்க பிஸி ட்ரேடர்ஸ் எப்போவுமே ட்ரேட்னு பற்றி தான் இருந்தாங்க, வீட்டில் அந்த மாதிரி எதுவும் இருக்கலன்னு அவங்க ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. Right. So the Meluhans were busy traders. Next point. The Meluhans used big ships on high seas. இப்போ அவங்க ஃபுட் ஸ்டப்ஸ் எல்லாமே ஸ்பைசஸ் அண்ட் அதர் திங்ஸ் லைக் சால்ட், நம்மளோட காட்டன், இது எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும், கொண்டு போகணும்னா டெஃபினெட்லி ஸ்மால் ஒரு ஷிப்பில் கொண்டு போக முடியாது, பெரிய பிக் ஷிப்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ தட் இஸ் பிக் ஷிப்ஸ் ஆன் ஹை சீஸ் அண்ட் கிராஸ்டு. ஸோ பர்ஷியன் கல்ஃப் எங்கே இருக்குது, யாராவது சொல்ல முடியுமாப்பா? எனிவன்? பர்ஷியன் கல்ஃப் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேப்பில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எனிவன்? ஸோ பர்ஷியன் கல்ஃப் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், ஈரான், ஈராக். இந்த ஒரு டயக்ராம் நான் இப்போ வரைஞ்சேன்னா இந்த ஒரு ரீஜன் உங்களுக்கு இருக்கும், மேப்பில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஸோ இங்கே ஈரான், ஈராக், இங்கே வந்து நம்மளுக்கு யெமன், ஒமான், சவுதி அரேபியா எல்லா ரீஜன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே ஈரான் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த ரீஜன் நம்மளோட பர்ஷியன் கல்ஃப்னு சொல்கிறோம். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எல்லாமே உங்களுக்கு மேப்பிங்கில் பார்ப்பீங்க. ஸோ இங்கே மல்கான் கோஸ்ட் அவங்க கிராஸ் பண்ணிட்டு ஃபைனலி இந்த ரீஜன் ப்ரெசென்ட்ல இருக்கிற பர்ஷியன் கல்ஃப் அப்போ என்ன சொன்னாங்கன்னா மக்கான் கோஸ்ட், MAKAN மக்கான் கோஸ்ட் வந்து இந்த பர்ஷியன் கல்ஃப் ரீஜனை டெஸ்கிரைப் பண்ணாங்க. அண்ட் இங்கே ஒரு ரீஜன், இந்த கோஸ்டல் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி இருக்கும், ஒரு கண்ட்ரி இருக்கும். கண்ட்ரி என்னன்னா பஹ்ரைன் ஒரு கண்ட்ரி. இந்தியா கூட நிறைய ட்ரீட்டிஸ் எல்லாமே அவங்களோட ட்ரேட் ரூல்ஸ் எல்லாமே நிறைய சைன் பண்ணியிருக்காங்க, டீல்ஸ் எல்லாம். ஸோ பஹ்ரைன் இயர்லியர் இட் வாஸ் நோன் அஸ் டில்மன், DILMUN டில்மன். ஸோ உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். டில்மன் ரெஃபர்ஸ் டு வாட் அப்படின்னா பஹ்ரைன் கண்ட்ரியை ரெஃபர் பண்ணுறாங்க. மக்கான் கோஸ்ட் இஸ் வாட்? இட் இஸ் பர்ஷியன் கல்ஃப். ஓகே. ஸோ த மெலுஹன்ஸ், ப்ளீஸ் ரைட் இட் டவுன். த மெலுஹன்ஸ் crossed the Makkan coast bracketல Persian Gulf. So Arabian Sea regionல உங்களுக்கு இந்த Persian Gulf find out பண்ணுவீங்க. From Meluha, next point. From Meluha, the goods stopped at a stopping point called Dilmun. That is the modern Bahrain. இது ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி மாதிரி, உங்களுக்கு எந்த பார்டரும் டச் பண்ணாது.
நெக்ஸ்ட் பாயிண்ட் த அவஸ்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வேர் அவஸ்தாவோட எக்ஸ்போர்ட் சொல்றாங்க விச் மீன்ஸ் அவஸ்தா நம்ம இந்தியாவுக்கு நம்ம இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் கொடுத்தாங்க அண்ட் இம்போர்ட் சொன்னாங்கன்னா நம்ம என்ன அவங்களுக்கு அவஸ்தாக்கு என்ன போய் கொடுத்தோம் பிகாஸ் இட் இஸ் ரிட்டன் இன் அவஸ்தான்னு அவங்களோட புக்ல ரைட் பண்ணிருக்கு ஸோ அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் நம்ம சைட்லேருந்து பார்க்காதீங்க அவங்களோட சைட்லேருந்து பாருங்க த அவஸ்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வேர் precious stones, gold, silver, tin, wine, dates, figs. ஸோ அவங்கக்கிட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் பிகாஸ் இட் இஸ் அ டெசர்ட் இட் வாஸ் அ டெசர்ட் ரீஜன் இப்போவும் கூட அப்படி தான் இருக்குது ஸோ அங்கே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்காது பட் இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அவங்க நம்மளுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே கொடுத்தாங்க அண்ட் நம்ம அவங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்தோம் த இம்போர்ட்ஸ் வேர் நம்மளோட இம்போர்ட்ஸ் கிடையாதுப்பா அவஸ்தாவோட இம்போர்ட்ஸ் ஓகே அவங்களோட இம்போர்ட் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும் அவங்களோட எக்ஸ்போர்ட் நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிரும் ஸோ மைண்ட் தட் த இம்போர்ட்ஸ் வேர் ஃபுட் கிராப்ஸ் salt, cotton cloth, cotton bracketல சிண்டான் ரைட் பண்ணிக்கோங்க பிகாஸ் காட்டன் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க என்ன கிளாஸிஃபை பண்ணாங்க சிண்டான் ரைட் ஸோ ஃபுட் கிராப்ஸ் சால்ட் காட்டன் கிளாத் அண்ட் மேஜர்லி என்னதுன்னா ஸ்பைசஸ் அண்ட் அவங்க இன்னும் என்ன ரைட் பண்ணியிருக்காங்கன்னா their travel was safe. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு ஜியாகிரபிக்கல் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த விண்டு ஃப்ளோ ஆச்சுன்னா நம்ம இந்த டைரக்ஷனில் போகணும் அந்த விண்டு ஃப்ளோ ஆச்சுன்னா நம்ம இந்த டைரக்ஷனில் வரணும் ஸோ சம் ஜியாகிரபிக்கல் ஐடியாஸ் இருந்திருக்கும் அதனால பீப்புள் இங்கேருந்து அங்கே ட்ரேட் பண்ணாங்க அண்ட் தட்ஸ் வை வி ஆர் காலிங் இட் அஸ் தேர் ட்ரேட் வாஸ் சேஃப் ஓகே அண்ட் இது நம்ம சொன்னதில்லை மெசோபொட்டாமியன் சிவிலைசேஷன் அவங்கள எழுதின புக் அவஸ்தால இதெல்லாம் மென்ஷன் இருக்கு நம்மளை பற்றி ஓகே ஸோ இப்போ இந்தியாவோட சைட் நம்ம அவஸ்தாவோட சைட் ஃபாரினர்ஸ் என்ன நம்மளை பற்றி யோசிச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் பார்த்தாச்சு இப்போ இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்குறோம் மீன்ஸ் நம்ம ஹிஸ்டோரியன்ஸ் எல்லா சைட்ஸும் எக்ஸ்கவேட் பண்ண ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா த்ரூ தேர் எக்ஸ்கவேஷன்ஸ் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு லெட்ஸ் see ஸோ இட்ஸ் ஒரு பிளேஸ் நம்ம லோத்தல் இன் குஜராத் சொன்ன இல்லைங்களா மேப்ல இங்கே டயக்ராம் கூட உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இந்த பிளேஸ்ல லோத்தல் இருக்குன்னு ஸோ லோத்தல்ங்கிற பிளேஸ் இது பாருங்க கோஸ்டல் ரீஜன்ல உங்களுக்கு இருக்கா ஸோ கோஸ்டல் ரீஜன் அங்கே டாக்யார்ட் இப்போ ஒரு ஷிப் எங்க நீங்க வந்து ஃபைனலி லேண்ட் பண்ணுவீங்க டாக்யார்ட்ல தானே பண்ணுவீங்க போர்ட்ஸ் பிளேஸ்ல ஸோ இந்த லோத்தல்ங்கிற பிளேஸ்ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டாக்யார்ட் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்தியன்ஸோட எந்த ஸ்ட்ரக்சர் இந்தியன்ஸ் இன்சென்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளோட எந்த ஸ்ட்ரக்சர்னாலும் இட் வாஸ் பில்ட் வித் வாட் பர்ன்ட் பிரிக்ஸ் ஓகே அண்ட் இப்போ நான் வந்து இங்கிருந்து உங்க வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு திங்ஸ் வந்து கொரியர் பண்ணி விடுறேன்னா டெஃபினெட்லி ஒரு சீல் மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா பிகாஸ் நடுவில் யாரும் டேம்பர் பண்ணிடக்கூடாது யாரும் எடுத்து பார்த்துடக்கூடாது என்ன இருக்கு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீட்லி பேக் பண்ணி நான் ஒரு ஸ்டாம்ப் இப்போல்லாம் ஸ்டாம்ப் போடுறாங்க அண்ட் சீல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ராப்பர்லி பண்ணுறதுக்கு மூமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு திங்ஸை அதே மாதிரி நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் மேலே சீல் பண்ணி வச்சுருந்தாங்க ஓகேங்களா அந்த சீல்ஸ் வந்து நிறைய டைப்ஸ்ல இருந்துச்சு ஒன் டைப் வாஸ் பட்டன் சீல்ஸ் ஓகே இந்த பட்டன் சீல்ஸ் வந்து நிறைய நம்ம இந்த லோத்தலோட டாக்யார்ட் ரீஜன் இருக்கு இல்லைங்களா அங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஒன்ஸ் இங்க லேண்ட் ஆயிடுச்சு லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அதை ரிமூவ் பண்ணுவோம் எடுப்போம் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஸோ அந்த சீல்ஸ் அங்கேயே தூக்கி போட்டுருவோம் அந்த சீல்ஸ் எல்லாமே எக்ஸ்கவேட் இப்போ அட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வி காட் டு நோ ஓகே அவங்க சீல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க ப்ராப்பர் மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஓகேங்களா இந்த சீல்ஸ் நம்மள ஹரப்பா அண்ட் லோத்தல் ரெண்டு பிளேஸ்லையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் மீசோபொட்டாமியில் பிகாஸ் இந்த பட்டன் ஷீல்ஸ் யாருதுன்னா மீசோபொட்டாமியன்ஸோடது நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோன்னு ஸோ பட்டன் சீல்ஸ் இந்தியாவில் கிடச்சிருக்கு லோக்கல் பிளேஸில் கிடச்சிருக்குன்னா விச் மீன்ஸ் நம்ம அவங்க கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்தியன்ஸோட ஹரப்பன் சீல்ஸ் ஓகே ஹரப்பான்னு ஒரு பிளேஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா பாகிஸ்தானில் இருக்கு ஸோ இந்தியாவோட ஹரப்பன் சீல்ஸ் எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா அந்த மக்கான் கோஸ்ட் தட் இஸ் மீசோபொட்டாமியன் ரீஜியனில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ
the historians came to the conclusion that அங்க ஒரு சீலிங் சிஸ்டம் ப்ராப்பர் ட்ரேட் நடந்துட்டு இருந்தது. இங்க இருக்கிற சீல்ஸ் அங்க இருக்கு, அங்க இருக்கிற சீல்ஸ் இங்க இருக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு டாய்ஸ், டெரகோட்டா டாய்ஸ் இருந்ததுன்னு. டெரகோட்டா டாய்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ப்ளவுஷர் பட் ஆல்சோ பாட்ரிஸ்க்காக யூஸ் பண்ணாங்க, ஷிப்ஸ்க்காக யூஸ் பண்ணாங்க சொன்னேன் இல்லையா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டெரகோட்டா டாய்ஸ் இந்த லோத்தல் ரீஜியனில் நீங்கள் எக்ஸ்கவேட் பண்ணலாம். அண்ட் அதர் சைட்ஸில் கூட அந்த டாய்ஸ் எது ஷிப்ஸு அண்ட் போட்ஸ் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தது. ஓகேங்களா. அண்ட் இந்த சீல்ஸ் இருந்தது. அந்த சீல்ஸில் சிம்பிள்ஸ் லைக் புல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன் ஹார்ன் ரைனோ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷிப்ஸோடது, இது எல்லாமே இந்த சீல்ஸில் ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு ரீஜனோட சிக்னிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ ஃபைனலி நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம்னா இந்த ரீஜியனில் இக்கானமி டெஃபினெட்லி ஃப்ளரிஷ்டாக இருந்திருக்கும். அதனால தான் இவ்வளவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் ரைட் இட் டவுன். இந்தியா சைடு யார் இந்தியா சைடு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. At Lothal, a dockyard has been excavated. And this dockyard has been built with burnt bricks. Next point, many Persian button seals got excavated from Harappa and Lothal. Next point, at Mesopotamia, Harappan seals were excavated. Next point, small terracotta toys resembling ships and boats were excavated. Next point, some seals have the images of ships or boats. So what the historians came to conclusion that the Indian economy conclusion is the Indian economy flourished during IVC. So next part நம்மளுக்கு என்னன்னா society.
ஸோ நம்ம பாலிட்டி படித்தாச்சு, அவங்களோட எக்கானமி பார்த்தாச்சு, அவங்களோட ஹவுசிங் சிஸ்டம், டவுன் பிளானிங் எப்படி இருந்துச்சு, சிட்டாடல்னா என்ன, கிரானரிஸ், கிரேட் பாத், இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. தென் ஃபைனலி நம்ம இன்னும் ஒரு 2 to 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஃபீச்சர் சொல்லிடுறேன். தென் டுமாரோ ஃபைனலி பார்க்கலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் தென் வி வில் கோ டு ரிக்வேதிக் பீரியட். ஓகே, ஸோ சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம அப்பர் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ்னு 2 டிவிஷன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் அப்பர் டவுன் அண்ட் லோயர் டவுன் இருக்கும்போது கிளாஸோட சிக்னிஃபிகன்ஸும் அங்கே வந்துடும், இன்வால்வ் ஆகிடும். ஸோ டிவைடட் இன்டு அப்பர் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ் 2 டிவிஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் லேட்டர்லி பிகாஸ் டோலாவீரா நம்மளோட அந்த பிளேஸில் மிடில் டவுன் ஒன்று எக்ஸ்கவேட் பண்ணணும் லேட்டர்லி, அதனால ஓகே மிடில் கிளாஸ்னு ஒன்று எமர்ஜ் லேட்டர்லி நம்ம வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கிளாஸஸும் அங்கே இருந்திருக்கலாம். ஸோ எல்லாமே மைட் பீல தான் நம்மளுக்கு இருக்க எந்த திங்ஸுமே நம்ம அஷ்யூரிட்டியில் ஹிஸ்டாரியன்ஸ் சொல்ல கிடையாது. எல்லாம் இருந்திருக்கலாம் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? தென் பிகாஸ் நம்ம எந்த ரிட்டன் எவிடன்சஸும் இல்லை, அப்போ எப்படி நம்ம ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் ஒன்லி வச்சு நம்ம எல்லாமே கன்க்ளூஷனுக்கு வர முடியாது இல்லையா? ஸோ எல்லாம் மைட் பீல இருக்கு. மேபி இன் ஃபியூச்சர் ஏதோ ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதுன்னா இது சேஞ்சஸ் கூட ஆகலாம். Right. So, patriarchal, there is a word called patriarchal and matriarchal. Anyone சொல்ல முடியுமாப்பா இது ரெண்டோட டிஃபரன்ஸ்? patriarchal, நிர்மலா இருக்கீங்களாப்பா? patriarchal and matriarchalக்கு டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? Don't know. Anyone else? Hajira? Okay. Okay ma. So patriarchal is father side. Okay, head of the family ங்கிறது மேலா இருப்பாங்க. Okay, and matriarchal is mother side. நம்ம சொல்றோம் இல்லையா? So head of the family ங்கிறது mother இருப்பாங்க. Right. So there is a word called matrilineal too. Matrilineal, don't get confused with these two terms. Patriarchal வேற, patrilineal வேற. patriarchal வந்துருச்சுன்னா head of the family. இப்போ வந்து எப்படி இது வந்து patriarchal and this is lineal. I'm telling you both the 4 differences. patriarchalனா இன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட எந்த டெசிஷனும் ஃபைனலி யார்கிட்ட கேட்பீங்க? உங்கள் ஃபாதர் கிட்ட கேட்பீங்க. அப்பா நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், அப்பா நான் இந்த ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க் பண்ணணும்னு ஃபைனல் டெசிஷன் உங்களுக்கு யார் எடுக்கிறாங்க? உங்கள் ஃபாதர் எடுக்கிறாங்க. ரைட். அண்ட் patrilineal டெசிஷன், லாஸ்ட் patriarchalல ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் இஸ் வித் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. யாரும் ஃபாதர் இருப்பாங்க, மீன்ஸ் மேல் டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே. அண்ட் lineal மீன்ஸ் lineage, ஒன் ஆஃப்டர் அனதர். இன்னைக்கு உங்களோட ஃபாதர் இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட பிரதர் இருப்பாங்க. ஓகே, தென் உங்க பிரதருக்கு சன் வந்துச்சுன்னா அவங்க ஹெட்டா இருப்பாங்க. தென் அவங்களோட சன் மீன்ஸ் மேல் ஜென்ரேஷன் 1 to 1, நெக்ஸ்ட். இப்போ உங்க ஃபாதருக்கு வந்து நீங்க 4 சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படி இருந்தா கூட மற்றவங்களுக்கு எந்த இதுவும் ரைட்ஸும் கிடைக்காது. ஏன்? அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் பவரோ இல்லை ப்ராப்பர்ட்டியில் ஷேரோ எதுவுமே கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும்னா அந்த மேல், அந்த பிரதர் உங்களுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கும். தென் உங்க பிரதரோட சன், அப்படி உங்களுக்கு போகும். ஸோ lineal is lineage, 1 to 1. யார் ரூல் பண்ண போறாங்களோ மேல் சைட்ல தான் ரூல் பண்ணுவாங்க. அண்ட் patriarchal மீன்ஸ் head of the family வந்து மேலா இருப்பாங்க. ரைட். அதே மாதிரி matriarchal and matrilineal are the 2 terms. matriarchal in sense head of the family வந்து உங்களுக்கு ஃபீமேல் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் லைக் மணிப்பூர், மிசோராம், நம்மளோட கேரளா அங்கே போனீங்கன்னா இப்போ கூட ஃபேமிலியோட மேஜர் டெசிஷன் மேக்கர் நீங்கள் ஃபீமேலை தான் பார்க்கலாம். அவங்கக்கிட்ட தே ஹாவ் மோர் பவர்ஸ் தேன் தி மேல்ஸ். ஓகேங்களா? ஸோ மேட்ரியார்க்கியல்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஃபீமேல் இருப்பாங்க. அண்ட் மேட்ரிலீனியல்னா இப்போ நீங்கள் ஃபர்தராக படிக்கும்போது சாத்தவாகனாஸ்னு ஒரு குரூப் படிப்பீங்க. ஓகேவாமா? ஹிஸ்ட்ரியில தான் லேட்டர்லி நம்ம ஒரு 5 to 6 கிளாஸஸ்க்கு அப்புறமா படிப்போம் சாத்தவாகனாஸ்னு. அங்க கௌதமி புத்ர சாத்தகர்ணின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஓகே, ஜிபிஎஸ்னு நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த கௌதமி வாஸ் த நேம் ஆஃப் வாட்? அ ஃபீமேல். ஃபீமேலோட பேரு புத்ர மீன்ஸ் சன். சாத்தகர்ணி வாஸ் த ஆக்சுவல் ரூலர்ஸ் நேம். ஸோ இங்க ஃபீமேலோட சன் யார் இருக்காங்களோ அவங்கள தான் ரூல் பண்ணுவாங்க. மீன்ஸ்
ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா ஃபீமேலோட ஹெட் தான், மேல்ஸில் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஃபீமேலோட ஹெட் இப்போ அவங்க வந்து எப்போவுமே நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், நான் என்னோட நேம் என்னோட நேம் பின்னாடி அப்பாவோட நேம் போடுறேன், நீங்கள் உங்களோட நேம் பின்னாடி உங்கள் ஃபாதரோட நேம் போடுறீங்க இனிஷியல். பட் ஜிபிஎஸ் பாருங்க, கௌதமி புத்திர சாத்தகர்ணின்னு அவங்களோட அம்மா பேர் அவங்களோட நேம்க்கு முன்னாடி வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லீனியேஜ் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மதரோட நேம்ல போகும், நாட் இன் ஃபாதர்ஸ் நேம். அதே மேட்ரியார்க்கியல்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி உங்களுக்கு மதரா இருப்பாங்க. ஓகேவாமா, 4 வேர்ட்ஸோட டெஃபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பேட்ரியார்கியலா இருக்காங்களா மேட்ரியார்கியலா இருந்தாங்களான்னு நம்ம ஹிஸ்டோரியன்ஸ்க்கு தெரியல. இப்போ 2011ல அவங்க எக்ஸ்கவேஷன்ஸ் இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே படிக்க ரோமிலா தாப்பர்னு ஒரு ஹிஸ்டோரியன் இருக்காங்கம்மா. அவங்க வந்து இந்த டிபேட்ல வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போதான் சொன்னேன் அவஸ்தால ரைட் பண்ணியிருக்காங்க 7 to 8 months அவங்க ட்ரேட் பண்ணிட்டே இருந்தாங்க மென் எல்லாரும். ஸோ when they are away from their homes for 7 to 8 months, then how a men can be a decision maker of their family? அவங்களால எப்படி பண்ண முடியும்? ரொம்ப நாள் அவங்க வீட்லயே இருந்துக்க மாட்டேங்கிறாங்க. 12 months ஆல் த்ரூ அவுட் ஹர் லைஃப் யார் இருக்காங்க, ஒரு ஃபீமேல் தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி அவங்க தான் டெசிஷன் மேக்கராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிறது மேட்ரியார்கியல் மீன்ஸ் ஃபீமேல் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு ரோமிலா தாப்பர் அவங்க ஒரு ஹிஸ்டாரியன் அவங்க வந்து 2011ல கன்க்ளூட் பண்ணாங்க. ஓகேவாமா? ஸோ ஃபைனலி அண்ட் தென் மேரேஜ். நம்மளுக்கு மேரேஜ் பற்றி எப்படி அவங்க பண்ணாங்க, இன்னைக்கு என்ன இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அதர் திங்ஸ் நம்ம நிறைய சொல்கிறோம். இந்த ஃபீமேல்னா 18 years, மேல்னா 21 years ஆயிருந்துருக்கணும். நிறைய நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பட் மேரேஜ் வந்து ஐவிசி டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா, வி ஆர் நாட் ஹேவிங் எனி எவிடன்ஸ் ரிகார்டிங் டு தட். நம்ம இன்னும் ஹிஸ்டோரியன்ஸ் எந்த டைப் ஆஃப் மேரேஜ் தேர் இஸ் சம் வேர்ட் கால்டு அனுலோமா அண்ட் பிரதிலோமா. உங்களுக்கு வேதிக் லேட்டர் வேதிக் பீரியட் உங்களுக்கு நடத்தும் போது இது ரெண்டோட டெஃபினிஷன் சொல்லுவேன். ஸோ ஹையர் காஸ்ட் டு லோயர் காஸ்ட் மேரேஜ் பண்றது இந்த அனுலோமா அண்ட் பிரதிலோமாங்கிறது. இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் இருந்ததா இல்லையான்னு நம்மளுக்கு மேரேஜ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸிலி ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க. அங்கே வந்து பிரதிலோமா டைப் ஆஃப் மேரேஜ் ஐவிசியில் இருந்ததுன்னா நோ, பிரதிலோமாவோ அனுலோமாங்கிற வேர்டே அப்போ கிடையாது. மேரேஜ் எப்படி நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே, அண்ட் எஜுகேஷன் நெக்ஸ்ட் இஸ் நம்மளோட எஜுகேஷன். எஜுகேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம அங்கே கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆர் ஆல்பபெட்டிக்கல் சம் ஃபார்ம்ஸ் இருக்கு, பிக்டோகிராஃபிக் மூலியமா ஜியாமெட்ரிக் ஃபார்ம் மூலியமா நிறைய நம்மளுக்கு மோர் தென் 4000 சயின்ஸ் இருக்கு. பட் இது நம்மளால படிக்க முடியல. பட் அவங்க சயின்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க, அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க, டெஃபினெட்லி அவங்களுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இருந்திருக்கும். ஸோ எஜுகேஷன் எக்ஸிஸ்டா இருந்தது. பட் எப்படி எஜுகேஷன் நடத்துனாங்க, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துகிற மாதிரியா, குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்களா, இல்லை மேல் மட்டும் படிச்சாங்களா, ஃபீமேல் மட்டும் படிச்சாங்களா, அப்பர் கிளாஸா லோயர் கிளாஸா, இந்த மாதிரி ஒரு கிளியர் டெஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு எஜுகேஷன் பற்றியும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, ஆமாம் அவங்களுக்கு எஜுகேஷனோட நாலேஜ் இருந்தது. பட் எந்த டைப் ஆஃப் எஜுகேஷன் நம்மளால இன்சென்ஸ் ஹிஸ்டோரியன்ஸால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் இஸ் ஃபேமிலி. நம்ம என்ன சொன்னோம், அவங்களுக்கு 2 story 3 story பில்டிங் ஹவுசஸ் எல்லாமே இருந்துச்சு, ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ் தனித்தனியாக இருந்துச்சு, வாஷ்ரூம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு செப்பரேட்டாக இருந்துச்சு. ஸோ தேர் மே பி ஜாயிண்ட் ஃபேமிலி அவங்க இருந்திருக்கலாம். பட் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் எப்படி டைப் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஜஸ்ட் சில்ட்ரன்ஸ் மட்டும் அவங்க இருந்தாங்களா, மதர் ஃபாதரும் கூட இருந்தாங்களா, கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி கூட அவங்க கூட இருந்தாங்களான்னா இந்த மாதிரி எந்த டெஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு தெரியல. ஓகே, அண்ட் ஃபைனலி இஸ் ஆக்குபேஷன். ஆக்குபேஷன்னா என்ன தொழில் அவங்க பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க அந்த பீப்புள்ஸ், அது பற்றியும் இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒன் திங், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாங்க. தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இகாலிட்டேரியன் ஒரு வேர்டு நம்மளுக்கு இருக்காப்பா. இகாலிட்டேரியன்னா மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் ஈக்குவலி ட்ரீட்டட். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ் ஈக்குவலாக நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே ஓப்பன், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே இருந்துச்சு. ஃபீமேல் வீட்லேயும் வெளியில் ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் வெளியிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட், அண்ட் another word is slavery. ஸ்லேவரினா அடிமையா. ஸோ ஸ்லேவரி வந்து அந்த இப்போ கூட ஸ்லேவரி எல்லாமே எக்ஸிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த டைம்ல ஸ்லேவரி இருந்ததுன்னா அது பற்றியும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகேவாமா? அண்ட் ஃபைனலி இஸ் வர்ணா. ஜாதி கோத்ரம்.
இப்போ நம்ம என்ன இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம்னா அவங்க கேட்குறாங்க நீங்க எந்த கோத்திரம் இப்படி எப்படின்னு எல்லாமே நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து இருந்ததா இல்லையா ஐவிசி டைம் பீரியட்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஐவிசி பத்தி இருக்கோ ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி மேரேஜ் அவங்களோட எஜுகேஷன் ஆக்குபேஷன் வர்ணா கோத்ரா இது பத்தி எதுவுமே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகேவாமா? ஸோ டுமாரோ இதோட நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டுறேன். இன்னைக்கு ஏதோ கிளாஸ்ல டவுட் இருந்துச்சாப்பா? புரிஞ்சுதா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா என்ன, அவங்களோட பாலிட்டி இக்கானமி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சிருக்காப்பா எல்லாத்துக்கும்? எனிவன்? யோகவர்ஷினி, am I not audible? Am I audible, ma? Now am I audible? Okay, ma. Do you have any doubt? Anyone? Any of you? Any doubt? யோகவர்ஷினி, ஹாசிரா, பிரீத்தி, நிர்மலா யாராவது டவுட் இருக்காப்பா? ஓகே. ஸோ ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல், நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா 4 மேஜர் திங்ஸ் நீங்கள் டெஃபினெட்லி ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளாஸ் நோட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் பேசிக் என்சிஆர்டி புக்ஸ், தேர்ட் ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டெஸ்ட் சீரீஸ். டெஸ்ட் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இனிஷியல் ஃபேஸில் இருக்கீங்க. ஐ கான்ட் கிவ் யூ எனி டெஸ்ட். நான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ்லேயே குரூப்லேயே ஒவ்வொரு 2 கொஷின் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எக்ஸாம் இன் சென்ஸ் நியூஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் அது வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் நான் இப்போ என்சிஆர்டி ஷேர் பண்ணுறேன்னா கிளாஸ் நோட்ஸ், ஏன்னா நானே ஏன் எனக்கு இவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னா நான் கிளாஸ் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுவேன், நோட்ஸ் படிக்க மாட்டேன், அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் சஃபர் ஆகிட்டு இருந்தேன். 2 இயர்ஸாக நான் சஃபர் ஆனால் என்னால் கிளியர் பண்ண முடியல. பட் ஒன்ஸ் ஐ கெட் டு ரியலைஸ் பிகாஸ் கிளாஸ் நோட்ஸ் ஆர் நெசசரி, என்சிஆர்டிஸ் ஆர் நெசசரி, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஆர் நெசசரி டு ரீட், tests are necessary to be given. So I started following all these things and now I am in a better stage to give the examination, right? So உங்களுக்கும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா ப்ளீஸ் 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 ரீட் யுவர் கிளாஸ் நோட்ஸ். இந்த கிளாஸ் நோட்ஸ் நான் இப்போ கொடுக்குறது எல்லாமே எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் நான் படித்தனோ, எந்த புக்ஸ் என்கிட்ட இருக்கோ எல்லா புக்ஸ்லையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பிசைட்ஸ் கோயிங் த்ரூ ஆல் த 10 புக்ஸ், ஜஸ்ட் கோ த்ரூ யர் கிளாஸ் நோட்ஸ் ஃபர்ஸ்ட். டெய்லி நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்லி நீங்கள் படிங்க. படிக்கலினா நீங்கள் இந்த 2 hours உங்களோட டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும். ஓகேவாம்மா? ஸோ என்ன படிக்கிறேன், ஏது படிக்கிறேன், இந்த லொக்கேஷன்னா என்ன, மொஹஞ்சதாரோ படித்தனா, சன்ஹுந்தாரோ படித்தனா, இந்த லொக்கேஷன் எங்கே நான் மேப்பிங்கில் இண்டஸ் வேலி மேப்பிங்கில் நான் மார்க் பண்ணலாம், எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அது நீங்கள் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அப்படியே டெய்லி 2 times படிச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடுவீங்க அண்ட் தென் சண்டே ஃபைனல் ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு மைண்டில் எல்லாம் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் அப்புறம் ஃபைனலி ஒரு இந்த சப்ஜெக்ட் நான் ஒரு முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஒரு 2 டெஸ்ட் நான் வைப்பேன். அந்த டெஸ்ட் மூலமா நீங்கள் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ ஜஸ்ட் நினைக்காதீங்க நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சுது என் ஒர்க்னா. நோ, உங்கள் ஒர்க் நீங்கள் கிளாஸ் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணாதான் முடியும் அண்ட் என்சிஆர்டி புக்ஸ் படித்தாதான் முடியும். ஆம் ஐ கிளியர்? டுமாரோ நான் ட்ரை பண்ணுறேன் இந்த நெட்வொர்க் இஷ்யூ. ஓகேம்மா, வெரி குட். டுமாரோ நான் டெஃபினெட்லி ட்ரை பண்ணுறேன் இந்த நெட்வொர்க் இஷ்யூ வராத மாதிரி சரி பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க எப்போ வந்து சரி பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கிவ் மை கிளாஸஸ் கம்ப்ளீட்லி கிளியர். ஓகேவாம்மா? கேன் ஐ வைண்ட் அப் த செஷன்? எந்த டவுட்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிடுங்க. ஓகே? ஓகேம்மா, தேங்க்யூ, குட் நைட்.